I've told you before ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் that there are people who are outside this space who are more Father's house than people who have been coming here for 10 years. அதாவது வெளியே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஃபாதர்ஸ் ஹவுஸ் அல்லாதவர். Now, there are people who are outside. வெளியே இருக்கிறவங்க, வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. Some of them are more Father's house than people who are attending regularly here week after week for 10 years. 10 வருஷமா வாரம் இங்க ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு வரவங்களை விட வராத வெளியே இருக்கிறவங்க ரொம்ப ஃபாதர்ஸ் ஹவுஸா இருக்கிறவங்க இருக்காங்க. Because Father's house, there are, see, you should understand something. Yeah, Lavi, yeah, you can bring Pastor. It's about the DNA and it's about the heart. அது நம்முடைய இருதயத்தை பொறுத்து இருக்கு, நம்முடைய DNA பொறுத்து இருக்கு. There are people who attend Father's house as a service. அதாவது ஆராதனைக்கு போனமே அப்படின்னு சொல்லி ஆராதனையாக கருதி ஃபாதர்ஸ் ஹவுஸ் வராங்க இருக்காங்க. There are people who say I go to Father's house. நான் ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. And there are people who are Father's house. ஆனால் சிலர் அவங்க தான் ஃபாதர்ஸ் ஹவுஸ். Okay. So that is a matter of DNA and that's a matter of heart. அது வந்து DNA பொறுத்தவரையும் நம்முடைய இருதயத்தை பொறுத்து இருக்கு. I'm so glad to have such people who has been walking with me all these years. கடந்த சில வருஷங்களாக அப்படிப்பட்டவர்கள் என்னோடு கூட நடக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். One among them is Solo and Kezia. அப்படி ஒருத்தவங்க சோலோ and Kezia. Yeah, we are happy to have them in our midst. அவங்க நம்ம மத்தியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். One more is Bernard and Cherith. இன்னொரு கப்பல் Bernard and Janet. So I want you guys to come up and yeah, you guys come up and just say a few words quickly. Yeah. Bernard and Cherith, they are parenting a community in Bangalore. Bernard and Cherith அவங்க பெங்களூர்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். And Solo and Kezia, they are parenting a community in Hyderabad. Solo and Kezia அவங்க ஹைதராபாத்ல ஒரு சமுதாயத்திற்கு பெற்றோராய் இருந்து நடத்துகிறார்கள். They've got beautiful daughters Renee and Roni. அருமையான மகள் ரெனே and Roni. Yeah, for all the prayers that we prayed, finally he has some beautiful daughters. ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு பலனாக அழகான பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Yeah. எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். 10 வருஷம் 11 வருஷம் 10-11 வருஷம் இந்த ஜேர்னியில், இந்த பயணத்தில் தேடுதல் நிறைந்த ஒரு மனிதனை தகப்பனை கொண்டு மெய்யான தகப்பனை எப்பொழுதும் காட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு தகப்பனும் தாய் கூட நாங்கள் பயணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகிறோம். We are so much happy that we journeyed all these 10-11 years with a man who has a father's heart and who sought after the true father and who revealed true father to us. ரொம்ப பேச வரும்ல, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் எப்போதும் சொல்லுவேன், நான் ஃபஸ்ட்டு ஜெஸ்ஸோனை கேட்கும்போது நான் சென்னையில் எவ்வளோ வாரம் இருக்க போகிறேன்னு கணக்கு போட்டேன். ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுரா, ஒரு மெசேஜை கேட்கணுண்டா அப்படின்னு மெசேஜினால் அட்ராக்ட் பண்ணப்பட்டேன். இவரெல்லாம் என்கிட்ட பேசுவாரா, இவரெல்லாம் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பாரா, இவர்கிட்டலாம் நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருக்க ஃபோன் போட்டு ஒருத்தர் வந்து கலாய்ன்னு கலாய்க்கிறார். அன்னோன் நம்பர் வந்து என்னடா இப்படி நம்மளை கலாய்க்கிறாருன்னு பார்த்து என்னடா இப்படி கலாய்ச்சிட்டேன். அப்புறம் வந்து நான் ஜெசுடின் பேசுகிறேன், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பயத்தில் பாஸ்டர் ஜெசுடின்னு போட்டேன். இன்றைக்கி வரைக்கும் பாஸ்டர் ஜெசுடினாவே இருக்கேன் கான்டாக்ட் நம்பரில். ஆனால் ஜெஸ்ஸோனே தான். ஸோ ஐ கேம் ஃபார் த மெசேஜ் பட் ஐ ஸ்டேட் ஃபார் த பர்சன். ஸோ இட் வாஸ் அ பிளெஸிங் இன் தட் சார்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போதுமே நான் நம்புகிறேன் என்னென்னா, தெர் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் மெல்கிசதேக். ஒரு ஆர்டர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆர்டர் ஆஃப் மெல்கிசதேக்.
நான் எப்போதும் அண்ணன்கிட்ட பார்க்குறேன்னா, நான் அண்ணனோட முறைமையின்படி வரைகிறேன் அப்படின்றதுல பெருமை அடைகிறேன். தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் ரியலி கிராட் அண்ட் கிரேட்ஃபுல் டு காட் தட் ஆஸ் த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக் இஸ் தேர், ஐ கம் அண்டர் த ஆர்டர் ஆஃப் ஜெசூடின். ஸோ நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் அண்ணனுக்கு எனக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அண்ணனுக்கு ஓப்பன் ஆனால் தான் அண்ணன் அதை வெளிப்பாட கம்யூனிட்டி ரிலீஸ் அவர் மூலமாக, அவர் வாழ்க்கையின் மூலமாக, அவருக்கும் அளவி அக்கா வாழ்க்கையில் மூலமாக வெளிப்பட்டால் தான் இட் கேன் ரியலி இம்பேக்ட் இன் மை லைஃப்னு நம்புகிறேன். ஸோ அந்த 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 நிலைமையில் அவர் கூட ஜேர்னி பண்ணுறது, அவருக்கு கூட இருக்கிறது, அவர் கீழே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நேற்று ராத்திரி அண்ணன்ட்ட வந்துட்டு ஒன்று கிஸ் கொடுத்துட்டு ஒன்று சொன்னேன், அண்ணே ஒரு பெரிய பிரேக் த்ரூ தேவனே அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டார். அண்ணே நீங்கள் எப்படி கேரிஸையும் ஷாலமையும் வளர்க்க போகிறீங்க, எப்படி அவங்கள பேரண்ட் பண்ண போகிறீங்கன்னு தானே எங்களுக்கு தெரிய போகுது, நாங்கள் எப்படி பேரண்ட் பண்ணோன்னு. ஸோ அந்த மாதிரி தகப்பனை காட்டுவதிலிருந்து தகப்பனாய் மாறி தகப்பனாக வாழ்வதிலிருந்து நாங்கள் தகப்பனை கற்றுக்கொள்வதனால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஃப்ரம் ஷோயிங் த ஃபாதர், ஃப்ரம் ரிவீலிங் த ஃபாதர் டு பீயிங் த ஃபாதர் அண்ட் லீடிங் அஸ் டு த ஃபாதர். We are blessed to be with you, Anna. Thank you so much. We are so blessed to have Jesu Anna and Lavi Akka as our parents. They've been with us all the time, in our lows, in our highs, in our everything. We are here in this place because we are what we are because of them, and we are very grateful and thankful for this family that God has given us. Yeah, I just want to share one thing. When I finished my Charis Bible College in 2015, not finished, when I began my college, I was thinking of which church should I be part of when I'm here in this 1 year. So I was going to another church, and because I'm from that background, I was going to that church. But then I sat and prayed and asked God really which church you want me to be part of. And when I was reading the Bible, God spoke to me that very clearly that I should go to Father's house, and that was in 2015. And everyone in my family, my wife can testify and say that 1 year of coming to Chennai has been a complete transformation for me. And yes, I would give credit to CBC Charis too, but a major part I would say that it is because I was connected with this house, Father's house, that transformation happened. It was not just in the realms of gifts and all those things, even though those things opened up for me, but the fruit of the Spirit started manifesting in me like never before. I became more patient, I became more loving. Not that I am the best, but I'm growing in it. But something happened, that fruit started manifesting, and it was because I was part of this house. And from there, being connected with Jesu Anna is an honor. I consider that, that he has invited us into his life. I consider it an honor. And there somebody was saying that Elon Musk is planning to invent vacuum transport or something, that people can reach from Bangalore to Chennai in half an hour. I'm praying that won't come, because then all my church people will come here. Just joking, but all of us in Bangalore, our church, we love the Father's house. We love Jesu Anna so much, and we thank you for inviting us into your lives. So we are very, very grateful for Jesu Anna and Akka. I especially want to say big thank you, Lavi Akka, because in this journey, often, to be very honest, women sort of take the back seat. Always, we're sort of left behind. But when I looked at her, I knew that we had such big purpose. I knew that God had something so big for us. And she took the brokenness in me and in us as a relationship, and she helped me from the position of a mother. I was even telling Akka, some things that I couldn't even share with my mum, I shared with her, wherein, not to say she's greater than my mum, but she helped me become a better daughter to my own mother, and become a better wife, become better in terms of ministry, how I don't have to feel insignificant,
but that we are doing this together. She told me that our ministry is called You Matter to God, but she told me that, I really, really matter to God. And for that, we are ever so grateful for how you've poured out into our lives. And we're so, so blessed to be a part of this family. Thank you so much, Anna and Akka. Thank you. Bless you guys. Bless you. Bless you. Thank you, Ma. Thank you. Yeah. See, this week I've completed 15 years of ministry. Yeah. இந்த வாரம் என்னுடைய 15 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். Usually Vijayan remembers it. வழக்கமா விஜயன் தான் அதை ஞாபகம் வச்சுப்பாரு. And every July 7th he gives a call or he texts saying, "Hey, thank you for saying yes to the call and saying yes to the Father." ஒவ்வொரு ஜூலை 7ஆம் தேதி எனக்கு டெக்ஸ்ட் போட்டோ இல்லை கால் பண்ணியோ பிதாவின் அழைப்புக்கு நீ எஸ் சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்புவார், சொல்லுவார். I've always stood in awe of how one man's yes can make a huge impact, because I'm taking part of blessings of people around the globe somewhere saying yes to the Father. ஒரு மனிதனுடைய சரி, ஒரு மனிதனுடைய எஸ் ஆனது எப்படி அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கு. ஏன்னா பல தகப்பன்மார் உலகளாவிய விதத்தில் பலர் சொன்ன எஸ் தான் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. Yeah, I want to thank God for all the pastors in Assemblies of God over the years, right from my childhood, growing up, who has invested in my life. Unfortunately, they might not be very happy, but I'm very grateful. Assemblies of God, சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்த சபை, அவர்களுக்காக போதர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அவர்களுக்கு என்னை பார்க்கும்போது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். The impact that they have had early years of my life. Charith was asking me about tongues and things like that. I said, I still vividly remember my pastor leading me into an experience when I was in 2nd grade. சரித்து அவங்க என்கிட்ட அந்நிய பாஷையை பற்றிலாம் கேட்கும்போது எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய பாஸ்டர் அவர்கள் என்னை அதுக்குள்ளே வழி நடத்தினார்கள். So, we're forever grateful for them. ஆகவே என்றென்றைக்கும் நான் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். And then we are so grateful for people like Gary and Debbie in Australia, and Roshan and Janita in New Zealand, and Pastor Rambabu and his wife Vinita Rambabu for what they have invested into our lives. அருமையான கேரி அவருடைய மனைவி மற்றும் ரோஷன் அவருடைய மனைவி, ராம்பாபு அவருடைய மனைவி, அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் விதைத்திருக்கிற நன்மைகளுக்காக காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And people like Baxter Kruger and Bruce spent hours chatting with us, driving us deep into the gospel. அதாவது பல மணி நேரம் எங்களோடு கூட பேசி சுவிசேஷத்தின் ஆழங்களுக்குள்ளே அந்த சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்தினார்கள். It's amazing, from different parts of the world. See, God told me something. You don't run after people. You be friends with me. When you're friends with me, I will introduce my friends to you. அதாவது நீ உலகம் எங்கிலும் நீ போய் சுத்த வேணாம், நீ எனக்கு நண்பனா இரு, நான் என்னுடைய நண்பர்களை உனக்கு அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். Yeah, that's what friends do, right? Friends introduce their friends to friends. அப்படிதான் நண்பர்கள் எப்பவுமே செய்வாங்க. நண்பர்கள் மற்ற நண்பர்களை அவர்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். So when you're friends with Jesus, whoever is truly friends with Jesus will become your friends. ஆகவே நீங்க இயேசுவோடு நண்பரா இருக்கும்போது இயேசுவோடு யாரெல்லாம் உண்மையா நண்பர்களா இருக்கிறாங்களோ அவங்களும் உங்க நண்பர்களாய் மாறுவார்கள். And one such person is Pastor Paul Raj. அப்படிப்பட்ட ஒருவர் அருமையான பாஸ்டர் பால் ராஜ் அவர்கள். His ministry experience is my age. அவருடைய ஊழிய அனுபவம் என்னுடைய வயசு. But I've never seen a man so humble and hungry and open. He always challenges me through his life. இவ்வளோ தாழ்மையாய் பசி தாகத்தோடு இருக்கிற ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய வாழ்க்கை உண்மையாகவே எனக்கு ஒரு சவாலா இருக்கிறது. He is an open book. He is always vulnerable about all of his life. அவர் திறந்த புத்தகமா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை குறித்து திறந்த வண்ணமா இருக்கிற ஒருவர்.
he and his wife and the family and the Malaysian family, all the pastors, you know, who are watching us, we are so glad and grateful for your part in our journey. அவரும் அவருடைய மனைவி மலேசியாவில் இருக்கிற அவருடைய குடும்பம் ஒருவேளை நேரில் எங்களை பார்ப்பீங்களானால் நீங்கள் இந்த பயணத்தில் எங்களோடு கூட இருப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Yes, for me the blessings of the Father is greater than the ancient mountains. அதாவது பூர்வ கால மலைகளை விட பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு ரொம்ப பெரிது. Many people are like, oh, for me heavenly Father is more than enough. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பரலோக பிதா போதும், அவரே எனக்கு போதுமானவர். I don't need spiritual fathers. எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்லாம் வேண்டாம். It's amazing Jesus has to go and kneel down in front of John the Baptist. Till then the heaven doesn't open. யோவான் ஸ்நானகனிடத்தில் போய் இயேசு முழங்கால் படி இடுகிற வரைக்கும் பரலோகம் திறக்கவே இல்லை. When he knelt down, the heaven opens and says, "This is my son, I'm well pleased." எப்போ இயேசு முழங்கால் படியிட்டாரோ அப்பொழுதுதான் பரலோகம் திறக்கப்பட்டு இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் கேட்டது. If Jesus cannot bypass his forerunners, don't make yourself deceive yourself by thinking you can bypass. இயேசுவுக்கு முன்னோடியாக முன் வந்த அவர்களை இயேசு தாண்டி செல்லாமல் அவரே அடங்கி தாழ்த்தி போவாரானால் நீங்களும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார தாண்டி செல்லலாம் என்று உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். And you know, part of the kingdom is where we give honor where honor is due. ராஜ்யத்தினுடைய ஒரு பங்கு எங்கே கனம் உரியதோ அங்கே நாம் கனம் செலுத்தியே ஆக வேண்டும். And so we are going to honor the Father in our midst who has come with a word. Shall we all stand and put our hands together and welcome? ஆகவே நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான நம்முடைய தகப்பன் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி கரங்களை தட்டி அவரை அப்படியே வரவேற்போம். உட்காரலாம். என்னை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். People those who know me, people those who doesn't know me, I declare peace and shalom upon you. என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா, if you do not know me, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறேன். I want to introduce myself to you. நான் பால் ராஜ்குமார், son of Jesudian. My name is Paul Rajkumar, Jesudian அவருடைய மகன். அப்படி சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். I am so proud to say that. ஒரு தகப்பனை கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறோம். When you find a father, you find your future. ஒரு பிரசங்கியாரை கண்டுபிடிக்கும் பொழுது வேற, ஒரு தகப்பனை கண்டுபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வேற. When you find a preacher, that's a different thing, but when you find a father, that's a total different thing. ஒரு தகப்பனை கண்டுபிடிக்கும் பொழுது நம்முடைய மதிப்பை நாம் கண்டுபிடிக்கிறோம். When you find a father, you find your honor. அது மட்டுமல்ல, தகப்பனை இழந்துட்டோம்னா எதிர்காலத்தில் பல வருஷங்கள் நம்முடைய சுதந்திரத்தையும் நம்மளுடைய டெஸ்டினியை கூட இழக்க சான்ஸ். When you lose your father in future, most of the time we will miss many things and also we might miss our destiny. பாஸ்டர் ஜெசுவையும் லவீனாவையும் 26 வருஷத்துக்கு பிறகுதான் கர்த்தர் என்னை அவங்களோட சேர்த்தார். 26 வருஷம் என்னுடைய தேடுதலுக்கு பிறகு நான் அவர்களை கண்டுபிடித்தேன். After searching 26 years, lot of things for the past 26 years, I finally found out Pastor Jesu and Sister Lavi. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், யார் என்னோட தகப்பன். I was for a long time asking, who's my father? அப்புறம் ஜெசுடியான கர்த்தர் என்கிட்ட கொண்டு வந்தார். And God brought Jesu into my life. அவர் வந்ததிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். After he came into my life, God brought a lot of changes. என்னோட வாழ்க்கையில் உள்ளான பகுதிகளில் விடுதலையை அனுபவித்து கொண்டே வருகிறேன். I am continually experiencing a lot of deliverances in my inner man.
இன்னைக்கு அதை குறித்து மேற்கொண்டு உங்களோட பேச விரும்புகிறேன். I also want to talk to you regarding that. நான் முதல் தடவை நான் மெசேஜ் கொடுக்க வந்தபோது, When I came here to preach for the first time here, இது மூணாவது தடவை நான் என்னோட செய்தியை கொடுக்க போகிறேன். This is my third time I'm preaching here. முதல் தடவை நான் உங்களோடு கூட ஸ்பிரிச்சுவல் மைக்ரேஷன் பற்றி பேசினேன், ஆவிக்குரிய இடப்பெயர்ச்சியை பற்றி பேசினேன். First time when I came, I spoke about spiritual migration. அதை சில பேர் புரிஞ்சிருந்தார்கள் என்றால், இன்றைக்கு பெரிய காரியங்களை, இன்னும் கொஞ்சம் பெரிய காரியங்களை அவர்களும் சாதிச்சிருப்பார்கள். ஃபாதர்ஸ் ஹவுஸும் இன்னும் கொஞ்சம் பெரிய காரியங்களை, பெரிய எல்லைகளை பிடித்திருக்கலாம். If they would have understood what the message was, I believe by this time you could have people, those who didn't understand would have caught many things. தாவீது கிட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் ரொம்ப பேர் வந்து தாவீது கூட அதுல்லாம் என்ற குகையில சேர்ந்தார்கள். When David was in the cave of Adullam, there were many broken, many crushed, oppressed people came and joined David. அந்த நேரத்துல தாவீது தரிசனமற்றவனா இருந்தா, எங்க போறான்னு அவனுக்கே தெரியல. At that particular time, David was visionless and he did not know where he was heading. அவனோட தகப்பன் வீட்டார கூட அவன் மோவாபு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அங்க ஒளிய வச்சுட்டு தான் அவன் திசையை தேடி போய் கொண்டிருக்கிறான். And even his own household, he made them to hide behind somewhere and he was searching for a way. ஆனா தாவீது மேல இருந்த கிருபையானது அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களையும் வீரர்களாக, யுத்த வீரர்களாக மாற்றினது. But the grace which was upon the life of David, everyone those who were with David, they changed into warriors. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனோடு நம்மை இணைக்கும் பொழுது, அல்லது ஒரு அப்போஸ்தலனோடு நம்மை இணைக்கும் பொழுது, நம்மை கர்த்தர் வீரர்களாக மாற்றுகிறார், எல்லைகளை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறார். When God connects us to a leader, when God connects us to a father, to an apostle, God changes or transforms our life into great people. இருந்தாலும் அதுல்லாம்ல வந்து சேர்ந்த மக்கள் ஒரு லூஸ் கனெக்ஷனோட, ஒரு சரியான உறவின் அடிப்படையில் இல்லாமல் தாவீதோடு இருந்தார்கள். But people, those who were connected to David at the place of Adullam, they were not properly connected, they were not properly in connection with David. அதனால சிக்லாக்ல பிரச்சனை வரும்பொழுது தாவீதுக்கே விரோதமாக கல்லெடுத்தார்கள் அடிக்கிறது. Because of this reason, when David was in a problem at the place of Ziklag, these people who were with David took stones to kill David. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பித்தான். அந்த ஜனங்கள் அவனோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருந்தார்கள். The Bible says David strengthened himself in the Lord, and slowly people, those who were against him, again came together and they joined David. தாவீதோடைய யுத்தத்தில் பங்கெடுத்தவர்கள் தாவீதோடு பெயின்ல பங்கெடுக்க தவறிவிட்டார்கள். தாவீதோடு சண்டையில் பங்கெடுத்தவர்கள், ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்தவர்கள், தாவீதுக்கு நடந்த துக்கத்தில் கூட நிக்காமல் போய்விட்டார். People, those who enjoyed the blessings of David, enjoyed the profit of David, when David was sad, they did not take part in his sorrow. அவனுக்கு கூட சரியான ஜனங்கள் இல்லாத வரைக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, ராஜாவாக உட்கார வைக்கவில்லை. Even though David was anointed as king, because they were not the right people were not with David, God did not allow David to sit on the throne. அப்புறம் பார்க்கிறோம் ஹெப்ரோன்ல ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தார்கள். And then we see at Hebron a group of people came and joined David. 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் இது இருக்கு. This 2 Samuel chapter 2 we see this. அதாவது தாவீது கூட தாவீது அபிஷேகம் பண்ணது கர்த்தர் தீர்க்கதரிசியை வச்சு அபிஷேகம் பண்ணார். When God used the prophet to anoint David. ஆனா ஹெப்ரோன்ல தேசத்தின் மூப்பர்கள் வந்து, தாவீதோட இருந்த அந்த தேசத்தின் மூப்பர்கள் வந்து தாவீது அபிஷேகம் பண்ணினார்கள். But at Hebron we see the elders of that town, elders of that place came and anointed David again. சவுலோட காலத்திலேருந்து பார்க்குறோம், கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்த்தோம், நீங்க தான் இவ்வளோ நாளாக எங்களோட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி, நீர் எங்கள் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம் சொல்லி திருமண உடன்படிக்கையை போல ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ள யார் கூட வந்தார்கள் என்றால் தாவீது கூட ஹெப்ரோன்ல வந்தார்கள். At the place of Hebron, people said, we are seeing you from the time of Saul, you were with us. So as a marriage covenant, they are now making a covenant that's saying that you are a flesh of flesh and bone of our bones. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டீங்க. Knowingly or unknowingly you have come or you have entered father's house. ஆனா இது வந்து ஒரு சீரியஸான இடம்.
But this is a serious place. இந்த மனுஷன் ஒரு சீரியஸான மனுஷன். This man is a serious man. இந்த மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். God behind this man is working with a greater purpose. அப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன போன தடவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். At that time I said, don't just keep on, stay in love, but come into marriage. லவ் பண்றது, ஊரை சுத்துறது, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றது, கையை பிடிக்கிறது. ஆனால் கல்யாணம் என்ற உடன்படிக்கையில் வந்தோம்னா பொறுப்பு இருக்கு, ஒருத்தர் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்க வேண்டியது இருக்கு. அந்த இடத்துக்கு வாங்க, ஜெசுடி என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. When I spoke at that time, I said, when you are in love, you can roam around, you can eat, you can go here and there. But when you come into marriage, there is a lot of responsibility lies within the marriage. So I told, you must not just love Jesodian, you must marry Jesodian. என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி எப்ரோன்ல மக்கள் தாவீதை திருமணம் பண்ணினார்கள். So you are the flesh of our flesh and bone of my bone of our bones. At Hebron, people married David. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. How pleasant and good it is when brothers dwell together. அங்க அபிஷேகம் தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைவாய் பாயக்கூடியதா இருக்கிறது. Anointing flows from the top till the foot. கர்த்தர் என்றென்றைக்கும் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். God forever he declares life and blessing at that place. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம், ஒருமித்து என்ற வார்த்தைக்கு திருமண உடன்படிக்கையை குறிக்கிறது. எலும்பின் எலும்புமாக அந்த மாதிரியான ஒருமைப்பாடை குறிக்கிறது. When we say that how pleasant and good it is when brothers dwell together, the exact word or exact meaning of that word is it's like a marriage covenant where you live together like flesh of flesh and bone of bones. சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நாங்கள் ஒருமித்து வாசம் பண்றோம்னு சொல்ல முடியாது. When you come to church, you cannot say that we are dwelling together. பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் போய் சொல்லக்கூடாது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை ஒரு இடத்துல தான் கூடுறாங்களோ ஒழிய ஒருமித்து வாசம் பண்றது வேற, அது ரொம்ப வேற. When you go to a pastor's fellowship, you cannot say how pleasant and good it is. No, because just gathering in a place is different and having that kind of union, that is different. இயேசு சொன்னாரே, உங்களை இருவர் ஒருமனப்பட்டிருந்தா அதுக்கு பிறகு பரலோகம் உங்களை யாரும் தடை பண்ண முடியாது. பரலோகமோ பாதாளமோ உங்களுக்கு நீங்க நினைச்சதை நிறைவேற்றி தான் ஆகணும். When Jesus said, when two or three agree together, Jesus said, whether heaven or hell, that has to happen. தாவீதோடு அவர்கள் எப்ரோன்ல உடன்படிக்கை பண்ணதின் விளைவாக as the result of the people making a covenant with David at Hebron, 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது கர்த்தருடைய நகரமாயிற்று. The Bible says in 2 Samuel 5, David captured the Mount of Zion and that Zion became the city of the Lord, the hill of the Lord. அது ஒரு fortress ஆக மாறினது. அது அங்கிருந்து தாவீது தேசத்தை கையாண்டான். That Zion became a fortress and from there David ruled the entire nation. நீங்க உங்க பாஸ்டரோட உடன்படிக்கையின் உறவுல வர்ற வரைக்கும் தேசங்களை கைப்பற்றுவது கூடாத விஷயமாயிரும். Until you come in covenant with your pastor, in a covenant relationship with your pastor, you cannot capture nations. இங்க உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன், பாஸ்டர் ஜெசுடி அண்ணன் நீங்க எப்படி ஹேண்டில் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, பட் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர், கர்த்தரால உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த உடன்படிக்கையின் உறவுல வராமல் தேசங்களை நீங்க பிடிப்பதும் கூடாத விஷயமா இருக்கும். I'm not just speaking to people those who are here, I'm speaking to everyone those who are watching me all around the world. If you don't come with a covenant relationship with Pastor Jesodian, you cannot capture many nations, capture many things. ரெண்டாவது, நான் உங்க இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது, secondly when I preached, நான் புக் லான்ச்சிங் வந்தேன். I came for the book launching. நீங்க அந்த புக் லான்ச்சிங் வீடியோவை பார்க்கலாம். If you wish, you can go and watch the video. ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இந்த மனுஷன் ஒரு பொக்கிஷம். When I got down from the aeroplane, the Lord said to me, this man is a treasure. இந்த மனுஷனுக்குள்ள நான் வச்சிருக்கிறது பொக்கிஷத்தை திறந்து எடுத்து மக்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். And the Lord said to me, people should open this treasure and people should get everything whatever this man has inside. அப்பொழுது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், at that time I told you, என்ன சொன்னேன் என்றால், உலகத்தில் எத்தனை பேர் இவரை புரிஞ்சிருக்கிறாங்களோ புரியலையோ, நீங்க அவரோட கனெக்ஷனாக இருப்பது புரிஞ்சு கொள்வது மிக மிக அவசியம் என்று சொன்னேன். At that time I told people around the world, whether they understand him or not, but you, those who are in Father's house, should understand him very well. இன்னைக்கு மூன்றாவது உங்களோட ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். Today
For the third time, I'm giving you a call. பிகமிங் லாயல் சன் என்ற தலைப்பில் உங்களோட பேச போகிறேன். I'm going to preach on a topic called becoming ஒரு நேர்மையான மகனா இருப்பது என்கிற தலைப்பில் I'm going to talk to you. உத்தம குமாரனாக இருப்பது ரொம்ப முக்கியம். A loyal son. Being a loyal son is very important. நீங்கள் ஒரு பாஸ்டரோட சேர்ந்துருந்தீங்கன்னா ஆடாக இருந்துட்டு போயிடலாம். When you join yourself with a pastor, you can just worship and leave. நீங்கள் ஒரு ஆடாக இருந்துட்டு போயிடலாம். You can be a sheep and go. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியோட சேர்ந்துருந்தீங்கன்னா அவர் சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷனாக இருந்துட்டு போயிடலாம். If you are with a prophet, you can just hear his voice and then leave. நீங்கள் ஒரு போதகனோட சேர்ந்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவரோட டீச்சிங் கேட்டுட்டு டீச்சிங் நல்லா இருக்குன்ட்டு போயிடலாம். If you are with a teacher or a shepherd, you will always be with him and say, oh, his teaching was good, and you can leave. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தகப்பனோட சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். But knowingly or unknowingly, you are joined to a father. மகனாக இருந்தால் ஒழிய, without being a son, குமாரத்துவத்தில் பங்கெடுத்தால் ஒழிய, if you don't take part in sonship, அடுத்த எல்லையை நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. next you can never find your next territory. இயேசு சொன்னது போல, as Jesus said, தனக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தார், தனக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தார். if I come to the one those who belong to me, சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. if I come to my own, they did not accept me. ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அதுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களிடத்தில் கொடுக்கப்படும். So the kingdom will be taken away from you and will be given to some, those who produce fruit. ராஜ்யம் தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கும். Kingdom will continue. ஆனா அந்த ராஜ்யத்தின் திட்டத்திலையும் அதுக்குள்ள இருக்கிற அதிகாரத்திலையும் வல்லமையிலையும் ஜீவனிலையும் நீங்க இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். But if you don't come in line with pastor or with your father, the question is, will you take part in that kingdom blessing, in that kingdom power, in that kingdom progression? பாஸ்டர் யாரெல்லாம் அங்க ஆன்லைன்ல பாக்குறீங்களோ, people those who are watching online, ஏற்கனவே பாஸ்டர் ஜெசோடியானோடு இப்படி நடந்தவர்கள், people those who already walked with Jesodian, காலை தூக்கி பின்னாடி வச்சு, if you have taken your steps back, கொஞ்சம் பின்னால போயிருப்பீங்கன்னா, maybe if you have taken few steps back, இது உங்களுடைய சரியான நேரம் மறுபடியும் கால் எடுத்து சரியா வைப்பதற்கு. this is your right time, you should take your steps forward. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Follow me as I follow Christ. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, if you want to find out whether a man is following Christ or not, அவர்கள் போக போக கிறிஸ்துவாவே மாறிக்கொண்டிருப்பார்கள். as they walk ahead, they will completely நீங்க walk like நம்புறீங்களோ Christ. இல்லையோ, ஜெசுடியன் அப்படிப்பட்ட ஆளு. Whether you believe or not, Jesodian is such a person. அவரோட மேடையில நிக்கிறதுனால அப்படி பேசல. I'm not talking this because I'm standing on his பல pulpit. வருஷம் தேடின பிறகு, பல தகப்பன்களை பார்த்த பிறகு, பல ஊழியக்காரர்களை பார்த்த பிறகு, இந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் செய்யற விஷயங்கள், இவர் பேசுற காரியங்கள் எனக்கு எல்லாம் புரியுதோ புரியலையோ, பட் இந்த மனுஷனுக்குள்ள, இவங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் இவரை கொண்டு செய்யற காரியம் எனக்கு பெருசு இல்லை, இவருக்குள்ள செய்யற காரியங்கள்ல நான் பங்குள்ளவனா இருக்க விரும்புகிறேன். I've sought after many men, I've seen many fathers, I've seen many apostles, but when I see him, I'm not interested in what God is doing through him. I'm very much interested in things what God is doing in him, and I want to be a part of that. ஜெசுடியனோட நான் நிற்கும் போது என்ன தெரியுமா ஃபீல் பண்றேன்? You know what I feel when I stand with Jesodian? ஷாலோமோ கேரிஸோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு 12 வயசு மாதிரி நான் நினைக்கிறேன் ஜெசுடியா கூட நிற்கும் பொழுது. அந்த அளவுக்கு கடவுளை ஃபீல் பண்ணி வச்சிருக்காரு இந்த மனுஷன். When I stand with him, I always feel like a 12-year-old boy, like his own son and daughter. I always feel like that. In that way, this man has understood God. எல்லா விஷயத்திலையும் கடவுளை, பிதாவை, இயேசுவை, பரிசுத்த ஆவியை தனக்குள்ள செயல்படுத்த விட்டுருக்கிறார் அவரு. In everything, he has allowed the Father, Son and the Holy Spirit to work in him. நிறைய பேர் மேடையில சரியா பேசுவாங்க. Many will preach from the pulpit well. பட் குடும்பத்துல பின்னாடி சரியா இருக்கறாங்களான்னு தெரியாது, சரியா ஆக்கி கொண்டிருக்கறாங்களான்னு தெரியாது. But when you go to their background in their family or in back behind, you will not know what the true life is. இந்த மனுஷன் மேடையில இருக்கிறத விட பின்னாடி தான் ரொம்ப ரியலா இருக்கறாருன்னு சொல்ல வரேன். ரொம்ப ரியல். But what I would like to bring out is this, than being on the pulpit, he is so true when he is behind the pulpit or out of the pulpit. இந்த மனுஷனையும் இந்த மனுஷனுக்கு பின்னாடி கடவுள் கொடுத்த செய்தியும் கடவுள் வைத்திருக்கிற வாழ்க்கை விதங்களையும் நாம் தவறவிட்டால் இன்னொரு 50 வருஷம் நமக்கு எதிர்காலத்துக்கு வரைபடம் இல்லாம போயிருமோன்ற பயத்துல நான் உங்களோட பேசுகிறேன். 50 வருஷம் சொல்றேன்.
ஏன்னா இவருக்குள்ள கர்த்தர் செய்கிற விஷயங்கள், இவரோட மனைவிக்குள்ள செய்கிற விஷயங்கள், இவர் இங்கேருந்து சும்மா வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கத்துதலுக்கு பின்னாடி நமக்கு 50 வருஷம் எதிர்காலம் இருக்குங்க. 50 வருஷம் வாழ்க்கையோடைய அடிச்சுவடுகள் இருக்குங்க. 50 வருஷம் நம்மளோட வாழ்க்கைக்கு வரைபடம் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கட்டுறது என்ன கட்டுறீங்கன்னு தெரியாமல் போயிடும். அட்லீஸ்ட் இந்த வரைபடத்தை வச்சு கட்டுனீங்கன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு கட்டுனீங்கன்னா நீங்கள் கட்டினது மாளிகையாக இருக்கும். If you miss what he is saying right now, or if you don't take or understand what he is sharing right now, I tell you, we will miss a blueprint for the next 50 years. We won't have a proper way to lead our life. So it is very much necessary to honor him and to accept him whatever he says. எவ்வளவு தன்னோட வாழ்க்கையை புளிஞ்சி உடைச்சி நமக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? Do you know how much he's crushed and how much he's squeezed to give what he gives? நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே அவங்கள சந்திச்சிட்டு தான் நடக்குது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? Whatever happens to us, first it happens to them, it meets them, and then it comes to us. எல்லாரோட உடைக்கப்படுதலுக்கும் எப்படி இயேசு கிட்ட பதில் இருக்கோ, ஏன்னா அவரை உடைக்கப்பட்டதுனால இவர்கிட்டயும் பதில் இருக்கு. ஏன்னா இவங்க உடைக்கப்படுதல் நான் கிட்ட இருந்தோ கொஞ்சம் தூரத்தில் இருந்தோ பார்த்துக்கிட்டே வரேன். For every brokenness, we know that Jesus has the answer because he was broken. In the same way, I'm very closely watching them and closely associated. I know they are also the answer and they are like that. நான் சும்மா கதை சொல்ல நிறைய சம்பவங்கள் எனக்கு அதை சொன்ன டைம் ஆயிருமான்னு தெரியல. ஒரே ஒரு சின்ன சம்பவம் நான் நேற்று நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். You know, there are many stories to share, but I don't have time. But I just want to share a thing which happened yesterday. இவருடைய காரில் மேலே ரூஃபில் விண்டோ இருக்குது, தெரியும் தானே? No, there is a open in this car, a roof open. அதை திறந்தா மேலே எட்டி பார்க்கலாம். You know, if open, you can just put your head out and you can see. ஷாலோம் என்ன சொன்னா, திறந்து விடுங்க, நான் எட்டி பார்க்கணும், காத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னான். Shalom was telling, please open there. I want to see outside. I want to enjoy the air, the breeze. சொன்னே ஆன் பண்ணி திறந்து விட்டார், எட்டி பார்த்துட்டு வந்தான். So daddy, he immediately opened it and he was standing there and he was watching everything. நான் ஜெயசுட்ட சொன்னேன், நான் உங்க கூட பேச போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சத்தமாக இருக்கனால அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணார். So I said to Jesu, I'm going to talk now. So because when the roof is open, there's too much of noise, so I couldn't talk. So he immediately closed it. இன்னொரு 10 நிமிஷத்துல Within 10 minutes, மறுபடியும் ஷாலோம் கேட்குறான். Again Shalom asked. எதுக்கு தெரியுமா கேட்குறான்? You know what he asked? நீங்க திறந்து விடுங்க, You open. எங்க கார்ல மேல விண்டோ இருக்குன்னு நான் மற்றவங்கள்ட்ட காட்டணும். He's telling that I want to show others that there is a window in our car. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? You know what I would have done? திறந்து விட்டுருப்பேன். I would have opened it. அவர் என்னமா சொன்னாரு? You know what he said? நீ காற்றை என்ஜாய் பண்ணலாம். You can enjoy air. ஆனா நீ என்ஜாய் பண்றதை மற்றவங்கள்ட்ட காட்டணும்னு எப்போ நினைக்கிறியோ அப்போவே உன்னோட என்ஜாய் ஜாயா இருக்காது அப்படி சொன்னார். Immediately he said, when you wanted to show your enjoyment to others that you are enjoying, at that very moment you are not enjoying. 5 வருஷம் பைபிள் ஸ்கூல்ல படிச்சேங்க. I studied 5 years Bible college. எந்த ஸ்கூல்லையும் கத்துக்கலாது இந்த மனுஷனோட வாழ்க்கையில இவங்க குடும்ப வாழ்க்கையில கத்துக்கிட்டு வரேன். You know, I've never learned such things in the college, but I'm seeing them and I'm learning a lot. ஒரு மனுஷனை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் என்றால் இப்போ கொஞ்சம் நடுங்குறேன்னா இந்த மனுஷனை பார்த்துதான். I'm so shocked and I'm so trembling and I'm so amazed to see. இப்போ முடிஞ்ச உடனே இப்போ இந்த பிரசங்கம் முடிச்ச உடனே லவீனா சொல்லியிருக்கு என்னை பார்க்கணுன்னு, அது தனியாக பார்க்கணுமா. After this preaching is over, Lavina, they said she wants to meet me. இப்போயே தலை சுத்துறப்பா. அவங்க சொல்றது ஒவ்வொன்றும் உள்ளுக்கு ஆழமா பாயும். Whatever they say, it will travel deeper inside of you. நீங்க இவங்களோட சரியா கனெக்ட் பண்ணலன்னா, எப்படி ரயிலோட கம்பார்ட்மெண்ட் முன்னுக்கு இருக்கிற இன்ஜினோட லாக் பண்ணி அப்படியே வருதோ அந்த மாதிரி வரலட்டினா டெஸ்டினேஷனை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்ல வரேன். லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். What I would like to say is this, you know, as the compartments in the train, each compartment is locked in the front, in the same way you must be locked with him. நம்ம சர்ச்சுக்கு தேவை அட்டெண்டீஸ் இல்லை, இந்த சர்ச்சுக்கு தேவை வந்துட்டு போகிறவர்கள் இல்லை. No, the need of this church is not people those who come and go. டூரிஸ்ட் கூட இல்லை, not tourists also. ஆண்டவர் சன்ஸ் எதிர்பார்க்குறான். God is always expecting sons. ஆமென். Amen. குமாரர்களாக இருப்பது எப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உதவியாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு உதவியாக இருக்கும்.
this will be helpful to you. If not, it will be helpful to me. So I'm sharing this. How to be a true loyal son. எழுதி வச்சிருந்தேன் எங்கேயோ போச்சியா. நான் என்ன நினச்சேன், ஃபேன் ஏதாவது போட்டு நான் எழுதி வச்சுருந்தது பறந்துட போதுன்னு நினச்சேன். இப்போ நான் எழுதி வச்சுருந்தது காணாவே போச்சு. என் பேக்கு கொடுங்கய்யா. எதுலையாவது ஏதாவது கிடக்குதா பார்ப்போம். இல்லை அப்படிங்களா, என்னென்ன எங்கெங்கே என்னென்ன இருக்கிறதோ அது எனக்கு மட்டுமே தெரியும். எல்லாரும் சொல்லுங்கள், எழுதி வச்ச நோட்ஸ் காணவில்லை. மதுரைக்கு வந்த சோதனையை பாருங்க. சரி பரவாயில்ல. ஆனால் நாங்கள் சும்மா அடித்து தள்ள மாட்டோம், நீ கவலைப்படாதீங்க. ஜெஸ்ஸோடியனுக்கு வந்து இல்லைங்க, ஜெஸ்ஸோடியன் வந்து பிரசங்கம் பண்ண தேவையில்ல, பேசினாலுமே ஜீவன் பாயும். அப்போ நாங்கள் அவங்களோட பிள்ளைங்க இல்லையா, பாயும்ல. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 2 Samuel 9வது அதிகாரத்திலிருந்து 9th chapter. மொவிபோஷேத் என்பவன், we see here about Mephibosheth. இந்த மொவிபோஷேத் தாவீதோடு எப்படி ரிலேட் பண்ணான்னு தான் உங்களோட பேச போகிறேன். I'm going to talk to you about how Mephibosheth related to David. தாவீதுக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. David and Mephibosheth, they didn't have any connection or relationship. ஆனால் but மொவிபோஷேத் தாவீது கிட்ட வந்த பிறகு அவனுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படி நடந்தது என்பதை தான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ லாயல் சன். I'm going to talk to you about how Mephibosheth's life got transformed or changed after he came to David and few characteristics of him. எல்லாம் நல்ல நேரம் உட்காருவோம். Sit straight. கொஞ்சம் எழுந்திரிச்சு நிற்போமா? Shall we all stand up for a minute? Hallelujah. Actually நாங்கள் வந்தது வந்து பிரசங்கம் பண்ணல. I didn't come here to preach. கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன். I came here to solemnize the wedding. ஆவிக்குரிய கல்யாணம். நீங்கள் ஏற்கனவே இயேசுவோட திருமணம் பண்ணிட்டீங்க. A spiritual wedding, you're already married with Jesus. ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களோடு அந்த மாதிரி ஒரு பந்தத்துக்குள் வர வேண்டும். When God appoints such certain people, you must come into a relationship in such a way like marriage. Amen. Praise the Lord. உட்காரலாம். Please be seated. 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபா என்று கேட்டான். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமாயிருக்கிற ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். Until verse 3. Okay. David asked, is there anyone still left of the house of Saul to whom I can show kindness for Jonathan's sake? Now there was a servant of Saul's household named Ziba. They summoned him to appear before David, and the king said to him, are you Ziba? At your service, he replied. The king asked, is there no one still alive from the house of Saul to whom I can show God's kindness? Ziba answered the king, there is still a son of Jonathan. He is lame in both feet. ஜோனத்தான் தாவீதோட உடன்படிக்கையின் உறவுல வந்தவன். Jonathan was a person who came in a covenant relationship with David. சும்மா ஆசைப்பட்டு சேரல. He did not just come because he liked. இவங்க 2 பேத்தோட இருதயத்தை தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்ணார்னா ஜோனத்தானோட இருதயத்தை தாவீதோட கோத்து விட்டார்.
You know, before David became the king, God, united both the hearts, Jonathan and David. அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். They made a covenant. நீ ராஜ்யத்துல வரும்போது ஜோனாதான் சொல்றான், நீ ராஜ்யத்துல வரும்பொழுது Jonathan said, when you come to the kingdom, எங்களை நினைச்சு பாருங்க. you must remember me. ஆக்சுவலி அடுத்தது தாவீது பக்கத்துல ஜோனாதான் தான் நின்றுக்கணும். Actually, Jonathan must have stood next to David. ரொம்ப பேரு நம்ம உடன்படிக்கை ஏற்படுத்தினது தாவீதோடு, வாழ்றது சவுலோட. ரொம்ப ஆபத்தான விஷயம். We make covenant with David, but most of the people we live with Saul. That is a dangerous thing. ஏன்னா அவன் தான் அந்த நேரத்துல இருந்த அந்த ராஜா, நாட்டோட ராஜா, எல்லா அதிகாரங்களும் அவன்கிட்ட இருக்கு, சிஸ்டமுடைய தலைவன். Because he was the king of the entire nation, he is the leader of the system, so everything was reigned and ruled by him. சில பேர் சிஸ்டம் விட்டு விளையாட கூடாது, நம்மளோட மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும், பாதுகாப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை தாவீதோடு இணைத்திருந்தாலும், தாவீதோட உடன்படிக்கையில் அவர்களை கொண்டு வந்திருந்தாலும், தாவீதை அவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும், அவர்கள் மாம்சத்துல தகப்பனாகிய சவுலோடு இருக்கிறபடினால சவுல் விழும் பொழுது ஜோனத்தான் விழுந்துட்டான், செத்துட்டாயா, தேவையில்லாம செத்துட்டான். Even though God united Jonathan and David, even though he was connected with David, but because of the fear of the system, because of the fear of his own fleshly father, he did not join together with David, but he lived his life with his fleshly father, and because of that reason, when Saul his father was killed, he was also killed. அவங்க அப்பனுக்கு அவன் கொடுத்த மதிப்புல எனக்கு தப்பு இல்லை. There is nothing wrong in the value or in the honor which he gave to his father. நமக்கு முன்னக்கு இருக்கிற ஃபார்மர் க்ளோரியில செயல்பட்டவர்களை நம்ம மதிக்கிறது மிக அவசியம். It is a must thing to honor people or to value people, those who lived in a former glory, or fathers, those who lived before us. எப்படி அன்னைக்கு ஆலயத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றவனுங்க ஆலயம் அழிக்கப்படும் பொழுது சுற்றி இருக்கிற அவனுங்களும் அழிஞ்சு போனார்களோ, சில பேர் சிஸ்டமை விட்டு கொடுக்காம அங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மையே இழந்துட்டோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் முடமாக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம் தாவீதோட பயணம் பண்ணாத காரணத்தினால். Because of that reason, when people hold on together for the temple, saying that we will not leave the temple, when temple was destroyed, they were also destroyed in the same way, because they didn't join with the true father, with David, and he got killed, his son became lame. இந்த இடத்துக்கு வருவோம். Coming to this point, ஜெசுடியானோடு சேர்ந்தா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்றது அப்படி யாராவது நினச்சிக்கிட்டு இங்கிட்டு ஒரு கால், இங்கிட்டு ஒரு என்னது ஹார்ட்டை இங்கிட்டு கொடுத்துவிட்டு உடம்பை எங்கேயாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு என்ன தீமை நடக்குதோ அதில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. When you see Jesedian or like Jesedian or follow Jesedian saying, but no, I'll be with him, but I'll also be there. And when you do like that, whatever evil they face or whatever negative they go through, you will also fall into it. எல்லாரும் ஜெசுடியான் கூட சேருங்கன்னு சொல்லல. That doesn't mean that everyone you join together with Jesedian. கர்த்தர் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிச்சிராதீங்கன்னு சொல்லுவாங்க. தேவன் இணைத்தது. What I'm sharing is that whatever God has brought together, please you do not separate it. கடைசில தாவீது ராஜாவாக மாறினான். Now finally David becomes the king. ஜோனத்தானோடு நான் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் யாருக்கு இவர் இந்த குடும்பத்துக்கு தயவு பாராட்டணும்னு சொல்லி, தேவன் நிமித்தம் தயவு பாராட்டணும்னு சொல்லி அவங்க யோனத்தான் குடும்பத்தில் அல்லது சவுல் குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் 2 காலும் முடமாவி 5 வயசுலேயே விழுந்து போய் 2 காலும் முடமான ஜோனத்தான் மொவிபசேத் என்பவன் லோதேபாரில் இருக்கிறான். Now when David was asking, is there anyone in the family of Saul to whom I can show kindness for Jonathan's sake, and now they find out there was a boy, son of Jonathan, Mephibosheth, who became lame at the age of 5. நான் மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். Before I forget, let me share this. இந்த மெசேஜை நான் பல வருஷத்துக்கு முன்பதாக டாக்டர் சர்கி கவுண்டர் என்ற சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு அப்போஸ்தலன்ட்ட கேட்டு ரொம்ப தொடப்பட்டேன். அதனால அதை பற்றி இன்னைக்கு பேசுகிறேன். Sergei Gounder, a man of God who lived in South Africa, I heard his preaching. I was so touched, and I'm just sharing few thoughts about that. So அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். So the message which I got from him, I'm sharing to you. பிறகு அந்த குடும்பத்தில் யார் இருக்கான்னு தேடும் பொழுது,
And when he, searched for the person in that ரெண்டு family, காலும் முடமான மோவிபோஷேத்து லோதேபார் என்ற இடத்தில் இருந்தானாம். Mephibosheth was in a place called Lodebar. தாவீது அங்கிருந்து ஆட்கள் அனுப்பி சேரியட் அனுப்பி இவனை தூக்கிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னான். So now David sent people to Lodebar and he brought Mephibosheth to his place. வாசிப்போம் 5வது வசனம். Verse 5. 4, 5, 6. அவன் எங்கே என்று ராஜா கேட்டபோது சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அங்கிருந்து வெளியே வர சொல்லிட்டான். Where is he? The king asked. Ziba answered, he is at the house of Machir, son of Ammiel in Lodebar. So King David had him brought from Lodebar, from the house of Machir, son of Ammiel. நம்மில் அநேக பேர் Many of us, சரியான இடத்துல வந்து கனெக்டட் ஆகாததுக்கு காரணம் தவறான இடத்துல இருப்பதினால். the reason why we are not connected to the right place is because we are in a wrong place. முதலாவது சொல்றேன். First thing, நீங்க ஒரு தேவ மனுஷனுக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்க வேண்டும் என்றால், if you have to be a son or a daughter for a man of God, you should locate Lodebar. வெக்கேட் லோதேபா. நீங்க வந்து லோதேபாரை விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். லோதேபார்னா நோ பாஸ்டர். The meaning of Lodebar is செழிப்பில்ல, பசுமை இல்லாத இடம், வறட்சியான இடம். drought, full of drought. நீங்க வறட்சியா இருக்கிற வரைக்கும் இவர் தேவனால் அனுப்பப்பட்டாரு, இவருக்குள்ள தேவன் என்ன செய்யறான்னு கண்டுபிடிக்க கஷ்டம். As long as you live in Lodebar, as you are facing drought, you cannot find out what this man has or what he has brought. ஏன் அன்னைக்கு யார் அது மரியாள் சொன்ன வாழ்த்துதல்னால எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளுனுச்சுன்னா, the reason why when Mary greeted Elizabeth, the baby in the womb leaped. இவளும் கருவுல இருக்கறா, அவளும் கருவுல இருக்கறான். The reason was because she was also carrying and Mary also was carrying. வளங்கற என்ன சொல்றேன்னு? Are you understanding what I'm saying? அவ ஒருவேளை வறட்சியா இருந்தான்னா துள்ளாம போயிருக்கும். Maybe if she didn't have anything inside of her, the baby might have not leaped. இவர் பேசுறது எனக்கு விளங்க மாட்டேது. I'm not understanding what he's இவர் preaching. பேசுறது எனக்கு துள்ள மாட்டேது. Oh, whatever he's telling, I'm not getting any leaping experiences. எவ்வளவு பேர் சொல்லி இருக்காங்க இவர் பேசுறது வந்து ஜஸ்டின் மாதிரி பஞ்ச் டயலாகா இல்லன்றாங்க. பஞ்சா பேச மாட்டறாரா. Many are saying, he's not preaching like Justin, he's not giving punches. ஒரு ஆர்க்கிடெக்ட் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு படத்தையே, பின்னாடி நீங்க முடிஞ்சா ஒரு மாளிகையை கட்டிடலாம், அதை விட்டு நீங்க பஞ்ச் டயலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பஞ்சா இருந்தா நிறைய பேர் வர்றீங்க, கொஞ்சம் பஞ்சா பேசுங்க. பஞ்சா பேசுறதால பஞ்சா பேசுறாரு. And an architect is drawing a diagram. When you finish it, when you see that, you can build a palace, but we are expecting these things, asking for punch. Amen. அசுத்தாவியை துரத்தும் போது அது எங்க தெரியுமா போய் தங்குனுச்சு? வறட்சியான இடத்துல போனுச்சு. When the evil spirit was chased out, the Bible says it went and stayed in a dry place. நீங்க பிசாசை தேட தேவையில்ல, பிசாசை கூப்பிட தேவையில்ல, வறட்சி பிசாசுடைய கிரியைகளை நமக்கிட்ட இழுக்கும். You need not search for devil, you need not go back of devil, but if you are dry, automatically devil is attracted to that place. ஜெசுடியனோட பழகும் பொழுது, நான் ஆவிக்குரிய வறட்சியில சில நாட்கள் போகும் பொழுது, when I came in connection with Jesadian, when I went through some spiritual dryness, அவர் எனக்கு பிடிக்காம போச்சு. I didn't like him. அவருடைய மெசேஜ் எனக்கு பிடிக்காம போனுச்சு. I didn't like his messages. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு போனேன். What I did was I was somehow slightly getting away from him. அதுக்கு ரொம்ப பேர் காரணம் கொடுக்கறாங்க, இவரோட மெசேஜ் சரியில்லைன்னு. So many were telling, no, his message is not good, that is not right. பாதி விலகி போய்ட்டாருன்னு சொல்லி போட்டாங்க. Many told me that he has left the way and he has left away. நல்லா சிந்திச்சு பாருங்க. Think well. நாம வறட்சியா இருந்தா விளங்காதுன்னு சொல்ல வரேன். What I'm saying is, if you are dry, you will not understand. லோதேபார் வந்து அது வந்து enmity for authority, அதிகாரத்துக்கெல்லாம் அடங்காம இருக்கிற ஒரு இடம். Lodebar is a place where they're against authority. அதிகாரத்துக்கு அடங்காதவனுங்க, ரிபெலியன்ஸ் எல்லாம் அங்கதான் தங்குவானுங்க. புறம்போக்கு நிலத்துல உள்ளவனுங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ எப்படி சில பேர் சண்டைக்கு கூப்பிட்றதுக்கு நம்ம குப்பத்தில் உள்ள ஆளுங்களாம் கூட்டிகிட்டு வந்து காசை போட்டு சண்டை கொடுறான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. So this place was a place where people, those who didn't obey or who were not under the authority, lived there, and some rugged people. நீங்களும் நாம்
பாஸ்டர் ஜெஸ்ஸோடியானோடு ஒரு லாயல் சன்னாக ஆவிக்குரிய மகனாக ட்ராவல் பண்ணணுன்னா நம்ம முதலாவது ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து தெளிவில்லாத இடத்துலேருந்து நமக்குள்ள ஒரு வெளிச்சம் பெற்றுக்கொண்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக சரியான நபரோடு நம்மளை இணைப்பார். If we come out of our dryness and if we connect with Jesus and if we leave the dryness, and God will surely connect with right people and God will lead us. Amen. Amen. ரெண்டாவது, Secondly, இவன் வந்த பிறகு மெஃபிபோசேத் வந்த பிறகு after Mephibosheth came, ராஜா கிட்ட சொல்றான், இப்படி என்ன சொல்றான் என்றால், நான் உங்களுடைய வேலைக்காரனா இருந்துட்டு போறேன், சர்வனா இருக்கிறேன், நான் ஒரு செத்த நாயின்னு சொல்றான். the Mephibosheth, he said to the king, I'll be one of your servant because I am a dead dog. 8வது வசனம், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான், சொல்லுங்க உமது அடியான், உமது அடியான்னு ஒரு வேலைக்காரனுடைய நிலையிலிருந்து அவனோட ரிலேட் பண்றான். The Bible says in verse 8, Mephibosheth bowed down and said, what is your servant that you should notice a dead dog like me? ஃபாதர்ஸ் ஹவுஸாக இருக்கட்டும், பாஸ்டர் ஜெஸ்ஸோடியானா இருக்கட்டும், whether it's father's house or Pastor Jessodian, யாரெல்லாம் ஊழியத்தை மையமாக வைத்து சேவைகளை மையமாக வைத்து அவரோட சேர்க்க பார்க்குறீங்களோ சேர முடியாது. if you join with him thinking regarding ministry or regarding social service or whatever, if you have that thought, you cannot join with him. உங்களுடைய மையம் கர்த்தரா இருந்தாதான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்கள் உங்களோட இருப்பார்கள். Only if your center is God and God-centered people, God-connected people will have connection with you. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். புரியுதுங்களா? புரியலனாலும் பரவாயில்ல, புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டீங்கன்னா நான் என் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு ஓடிடுவேன். Even though, okay. சொல்லுங்க சிரிச்சிட்டு போட்டும். Whether you understand or not, whatever you're feeling, but when I say, are you understanding, just nod your head or say yes or say amen or do something. உமது அடியான் சொல்றாங்க, உமது அடியான். He's telling your servant. ஆனா தாவீது சொல்றாரு, but David said, என் பிள்ளைங்களை போல என் பந்தியில நீ நித்தமும் அப்பம் புசிமா, என் பிள்ளைங்களோட இடத்தை உனக்கு தரேன்னு சொன்னான். But David said, but you will be like one of my son and you will sit at my table and have food. உங்களுக்கு தெரியுதா, அந்த ஸ்லேவ் எதனால வீட்டுக்குள்ள இருப்பான்? ஸ்லேவ் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறான்? அவனை பிடிச்சிட்டு வந்துட்டானு, சிறை பிடிச்சிட்டு வந்துட்டானு, அதனால வீட்டுக்குள்ள இருப்பான். ரொம்ப பேர் வேற வழி இல்லாம எவனை பிடிச்சி கொண்டாந்து போட்டான்னு உட்காந்துருக்கிறீங்க. சிறை பிடிச்சி கொண்டாந்து போட்ட மாதிரி சைக்காலஜிக்கலி ஒரு சிறை பிடிச்சி ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க சர்ச்சில். Why a slave is in the house? Because somewhere he was brought as a slave and he is somehow compelled to be in the house. In the same way, in churches, people are compelled because somebody said, somehow I came, so they are there. அது மட்டும் இல்லை, ஸ்லேஃபுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளோட்டி தேவை, டாஸ்க் மாஸ்டர் தேவை. இல்லைன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். டேய் சைடான்னு சொல்லிட்டு இருக்கணும். இல்லைன்னா அவன் செய்ய மாட்டான். சொந்தமாக எழும்பி செய்ய மாட்டான், சொந்தமாக வரமாட்டான். பிள்ளை மட்டும்தான் சொந்தமாக எழும்பி செய்வா. இது என் வீடு, எங்கள் அப்பனோட வீடு, எங்கள் அப்பனுக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்தது சொல்லுவான். A slave always needs a master, a taskmaster, where he is commanded, where he is compelled to do so, then he'll do. But a son, he doesn't need a command because this belongs to him, this is his house, so he automatically does things because he's a son. உங்களுக்கு தெரியுமா, ஸ்லேவ் அவனோட எஜமானுடைய சுதந்திரத்தில் பங்கடைய மாட்டான், சம்பளத்தில் மட்டும்தான் பங்கடைவான். A slave will never get inheritance in the father's, will never get any portion in the father's inheritance. Only he'll get his salary. ரொம்ப பேர் நினைக்கிறோம் நாம ஆண்டவருக்கு பிள்ளை ஆயிட்டதுனால எல்லாமே சுதந்திரவாளி ஆயிருவோம்னு நினைக்கிறோம். No. Many of us think that because now we become the children of God, we become heirs and everything belongs to us. அநேக காரியங்களை நான் நம்புறேன். ஆண்டவர் நேரடியா கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் குறைவு, ரொம்ப குறைவு, அல்லது பாதி கொடுப்பாருன்னு வச்சுக்கொள்ளுமே, நேரடியா கொடுக்கிறது. What I believe is when God blesses directly is very little or half. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். மனைவியை கண்டடைகிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தயவு பெற்று வருகிறோம். பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது நிறைய காரியங்களில் நம்ம பங்கெடுக்கிறோம், கர்த்தர்கிட்டேருந்து வர்ற நிறைய விஷயங்களை. கர்த்தர் டிவைன் கனெக்ஷன்லேருந்து நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறான்னு சொல்ல வரேன்.
You know what I'm trying to say is, as the Bible says, he who finds a wife finds a good thing and he gets favor from the Lord. So by getting a wife, you get favor from the Lord. By having connection with God, you get blessings from God. In the same way, when God connects you to divine people and God connected people, you get a lot of blessings through them. ஆமென். Amen. அல்லேலூயா. ஸோ உங்களுடைய ஊழியக்காரரை அல்லது உங்கள் பாஸ்டரை ஒரு தகப்பனாக நீங்கள் அவருக்கு பிள்ளையாக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே உணரணும். அவர்கிட்ட உள்ள சுதந்திரத்தில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய பொறுப்புகளில் அவர் கொடுத்த தரிசனங்களை. ஏன்னா யார் ஸ்லேவ் வந்து அவன் தரிசனத்தை உடையவனாக இருக்க மாட்டான், அவன் டிசோன் விஷன் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ஆனால் மகன்கள் விஷனை கேட்ச் பண்ணுவாங்க, தரிசனத்துக்காக வாழ்வார்கள். A slave will not catch the vision of the father. A slave will just do his work. But a son will always catch the vision of the father, and the son will always seek the father more. அப்படின்னா நீங்க சர்வனாக இருக்க வேணாம், சர்வன் வேலை செய்ய வேணாம் அப்படி சொல்ல வரல. That doesn't mean that I'm not saying that you should not do the works of the servant. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்றேன், கவனிங்கள். I want to share 2 important things from the book of Philippians. 2 வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம் 20 வசனம். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல் மனதில் உள்ளவன் அவனை அன்றி வேற ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. அத்தனை பேர் ஊழியம் செஞ்சாலும் என்ன போல மனசு உள்ளவன் தீமோத்தேயை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு. You know, Paul is telling, I have no one else like him who will show genuine concern for your welfare. What Paul was telling was 22வது வசனம் சொல்லுகிறது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான். But you know that Timothy has proved himself, because as a son with his father he has served with me in the work of the gospel. இங்க சேவை என்ற வார்த்தையை பார்க்கிறோம், ஆனா அதுக்கு முன்னுக்கு தகப்பன் பிள்ளை என்ற உறவை பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளை என்ற உறவிலிருந்து சேவை செய்வது மிக அவசியம். Here we see the work of the gospel. Work is written, but before that the Bible says as father and son. So work must always come with the father and son relationship. அடுத்த வசனம் சொல்லுது 25வது வசனம் எப்பாப்ராதீத்துவை பத்தி சொல்லிருக்கு. Here the Bible says of Epaphroditus, அவன் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் என் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் அப்படி எழுதியிருக்கு. Here it is written that Epaphroditus, my brother, co-worker and fellow soldier, who is also your messenger. எல்லாரும் கவனிச்சீங்களா முக்கியமான விஷயத்தை? Did you listen carefully? அவன் யார்? உடன் வேலையாள் இல்ல, உடன் சேவகன் இல்ல, சகோதரன். அந்த பந்தத்தின் அடிப்படையில் அவன் உடன் வேலையாளா இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பந்தம், ஒரு தெய்வீக இணைப்பை நீங்கள் உங்கள் பாஸ்டரோட உணர்ந்து அந்த இணைப்புக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லுகிறார். He was not just a co-worker, not just a co-soldier, but he says that my brother. So in that relationship you must come with you must have with your pastor. David refused to accept Mephibosheth as a servant. Refused to accept. தாவீது மேஃபிபோசேத்தை தன்னுடைய வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். நீ மகனாக தான் என்னோட பந்தியில பங்கெடுக்கணும்னு சொல்றான். You must come and eat with me on my table like my son. மூன்றாவது காரியம், மூன்றாவது ஒரு மனுஷன் லாயல் சன்னா மாறணும்னா மூன்றாவது விஷயம், thirdly, if a man or a woman, if you like to be a loyal son or a daughter, the third thing to do is, 7வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னை சாவடிச்சிட மாட்டேன், பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன். ஆனா உன்னுடைய வேலை என்னன்னா, என்னுடைய பந்தியில நித்தமும் நீ அப்பம் புசிக்கணும். என்னோட பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கணும். 7 நினைக்கிறேன், 7. Don't be afraid, David said to him, for I will surely show you kindness for the sake of your father Jonathan. I will restore to you all the land that belonged to your grandfather Saul, and you will always eat at my table. ரொம்ப முக்கியமான காரியம் பாஸ்டர் சொல்றேன், கவனிங்க. Very important thing what I'm sharing. Please listen to me. உங்க தகப்பனுடைய பந்தியில நீங்க நித்தமும் அப்பம் புசிக்கிறவன் தான் உண்மையான மகன். அவரோட பந்தியில் நீங்கள் அப்பம் புசிக்க பழகிக்கொள்ளணும். எவனோ ரோட்டில் உள்ளவங்கெல்லாம் அப்பம் புசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிடாமல் போயிடாதீங்க. எப்பயுமே
உங்கள் அப்பா வீட்டில் நீங்கள் பந்தியில் பங்கெடுக்க தரணும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முத இவருடைய மெசேஜில் கேட்குறதும் அதை உள் வாங்குறதும் அதில் பங்கெடுக்கிறதும் நீங்களாக தான் இருக்கணும். நீங்களா தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். Many those who are away from here, people those who are far away from here, they are taking part in his table. What I'm trying to say is, people those who are here, people those who are closely connected with him, you must be the first son and daughter to take part in whatever food he gives. You should know the feeding time of Father's house. ஃபாதர்ஸ் ஹவுஸ்னுடைய சாப்பாடு நேரம் எப்போ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இங்க சாப்பாடு போட்டு இருக்கும்போது நீங்க சுத்திட்டு இருக்க கூடாது வெளியில. When the food is served here, you should not roam around. அது மட்டுமல்ல, not only that, ஒரு வாரம் கூட நீங்க மெசேஜை மிஸ் பண்ண கூடாது. Not even a single week you should miss a message. யாரெல்லாம் நித்தமும் பங்கெடுக்கறாங்களோ, whoever is taking part regularly, நீ பயப்படாதே, உன் நிலங்கள் எல்லாம் திருப்பி தருவேன், நீ மற்றது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன்னு சொன்னான். Do not fear, as you are eating with me on my table, your lands which you lost will be given to you. வேற யார் இடத்துல போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவனுக்கேற்ற வசனம் இருக்குன்னு கடைசி வரைக்கும் இயேசுவோட பந்தியிலேயே அவர் என்ன சொன்னாலும் புரியல. ரத்தத்தை குடி, பழைய ஏற்பாடுல ரத்தமே சாப்பிட வேணாம், மிருக ரத்தமே, இப்போ ஏன் ரத்தத்தை குடின்றாரு, ஏன் மாம்சத்தை புசின்றாரு அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, வேற யார் இடத்துல போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு யார் ஒருத்தன் நித்தமும் அப்பம் புசிக்கிறானோ அவனுக்கு தான் ராஜ்யம் அவர்களுடையது. You know, disciples said, where will we go? Because the rivers of living waters flows from you. Even though they didn't understand what Jesus spoke, they didn't understand clearly, because in the Old Testament they heard that you should not drink blood, they should not touch any drink blood. But here Jesus is telling, drink my blood. Even though they did not understand, but they took part in his table regularly. ரொம்ப பேருக்கு ஜெசுடியோட மெசேஜ் புரியுதா இல்லையான்னு தெரியல. Many, you know, actually the true thing is, I don't know whether they understand Jesudian's message or not. ஜெசுடியோட மெசேஜ் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் எல்லாம் கேட்டுட்டு அதை கிளிப் எடுத்து போட்டுட்டு அவரை பிடிச்சி மிதிக்க முடியுமா மிதிக்கிறாங்க, எத்த முடியுமா எத்துறாங்க, அதையே இப்போ சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேது அவர் என்ன சொல்ல வர்றாங்க. You know, in the beginning time, you know, people take few parts of the video and they were talking a lot of things about Jesudian, they were speaking a lot of things, but you do not understand what he's trying to say. Even ஜெசுடியோட நான் எப்படி கனெக்ட் பண்ணனும் ஒரு சில பேருக்கு தெரியாது. எப்படி அவரை போட பழகுனேன்னா, some of you may not know how I got in contact with Jesudian. நான் ஒரு நாள் Facebookல யாரோ தப்பா எழுதிக்கிட்டு இருந்தாங்க அவரை. Somebody was writing some bad stuffs about Jesu. அப்போ நான் சொன்னேன், I told, நான் மலேசியாவில் இருக்கிறேன், I'm in Malaysia. எனக்கு ஒரு பிரச்சனைனா 8 வருஷம் ஆச்சு. ஷாலோம் பிறந்து 3 மாதம் தான். நான் அவரை தேடி அவர் வீட்டுக்கு வந்து அவரோட மெசேஜை கேள்வி கேட்டேன். நான் சண்டை போட்டு கேள்வி கேட்கல, புரிஞ்சிக்கிறதுக்கு கேள்வி கேட்டேன் நான். So at that time Shalom was 3 years old. No, 3 months. 3 months old. So I came here. I didn't come to fight with him. I didn't understand well. So I came to his house directly and I sat with him and spoke with him. அதுக்கு பிறகு after that, நான் யாரோ அவரை பற்றி தப்பாக எழுதும் போது நான் சொன்னேன், நான் மலேசியாவிலேருந்து கூட புறப்பட்டு வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். நீங்கள் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசாமல் அவரை பற்றி எழுதாதீங்க இந்த மாதிரி அப்படி சொன்னேன். இந்த மாதிரி எழுதாதீங்க. I told that person who wrote about him, saying that from Malaysia I went there and I met him and I spoke him. So being there, without meeting him and talking what he is sharing, you cannot write bad stuffs about him. நான் எழுதுனதை ஜெசுடியன் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், என்ன சில பேர் புரிஞ்சிக்காம அப்படி தான் எழுதுறாங்க பாஸ்டர்னு எனக்கு பிரைவேட்டாக மெசேஜ் பண்ணார். எங்கள் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். In Facebook Messenger, Pastor Jesu, he sent a message saying that many don't understand what I'm sharing, so they write all these things. நான் சொன்னேன், உங்களை பற்றி எனக்கே புரியல, ஏன் அப்படி குழப்பறேன்னு கேட்டேன். So I told him, I myself am not understanding what you are preaching. Why are you confusing in such a way? அப்போ நான் மலேசியாவிலேருந்து என்னைக்காவது வருவேன், திரும்ப உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். So I told him, I'll come once again from Malaysia, we'll sit and talk. அவர் சொன்னார், நான் வேணுமா மலேசியாவுக்கு வரணும் பேசுவோமா அப்படின்னாரு. மலேசியாவுக்கு நான் ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இவரை கூப்பிட்டு என்னத்த ஊழியத்தை அரேஞ்ச் பண்ணி இன்னும் இருக்கிறத குழப்பக்கூடாது அப்படின்னு. I was thinking that ஒருவேளை பெதாஸ்தா குளத்துல கலங்கினா எவனாவது குதிச்சா நல்லா போவான், ஆனா இதை கலக்குனதா குதிச்சா என்ன ஆவானே தெரியாது. அதனால தயவுசெய்து எங்க சேர்ச்சை வந்து கலக்கிறாத அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஊழியம்லாம் எனக்கு வேணாம், உங்களை பார்க்க வரேன்னு சொன்னார். So when he said I'll come to Malaysia and talk with him, I thought I should arrange ministry. If he comes, what will happen? So I was thinking that, but he said, I'm not coming for ministry, I'm coming just to meet you. அப்புறம் வந்தார் மலேசியாவுக்கு. So he came to Malaysia. அப்போ நான் என் வைஃப்ட்ட சொன்னேன், தவறி தெரியாமல் இருந்தாலும் கூப்பிட்டாச்சு. I told my wife, somehow I called him. மேபி என்னால் இருந்தாலும் திருந்திடுவார் பழக்கு,
நான் உட்கார்ந்து இந்த ஆள் பேசுறதெல்லாம் பெலன்னு சொல்ல போறேன் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் I கூப்பிட்டேன். told my wife, because he comes here, I'm going to sit and talk with him. By my talk, the way I talk, he's going to repent and he's going to change himself. That is how I spoke with my wife. ஆன்லைனில் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சொல்கிறேன், To people, those who are watching online, I'm telling you, இவன் கூமுட்டை அதனால் அவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டான்னு நினைக்காதீங்க. don't think, அழிவு போன முட்டை. don't think I'm a rotten egg. I'm not a rotten egg, so because I joined him. No. ரோட்டன் ஏக்கில் நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறேன். உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவரோட எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா I tested many things, with the Holy Spirit, with many things. நான் தான் திருந்தின ஒழிய அந்த ஆளு திருத்த முடியல. ஏன்னா அதுதான் சரியா பேசுது, நான் எப்படி அதை திருத்துறது? And then I came to a conclusion, I have to correct myself because he is already speaking right things. So I corrected myself. என்ன சொல்கிறேன்னா, ஜெஸ்ஸோடைய மெசேஜ் ஏன் தெரியுமா நமக்கு புரியல. அது வந்து பழத்துல இருந்து கிளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. His message, from the fruit and then the branch. சில பேர் சொல்லிட்டாங்க, இவர் மெசேஜை விட்டுட்டு கிளம்பிட்டார், எங்கெங்கேயோ போகிறாரு, மெசேஜ் எல்லாம் மாற்றுறானுங்க. புரிய மாட்டுது அவங்களுக்கு. மெசேஜை மாற்றலடா, டேய் மெசேஜை மாற்றலை. So many are telling, no, he's keep on changing the messages, he's traveling in a different route. But I tell you, no, he's not changing the message. பழத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி He started from the fruit. பழத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. கிரேஸை பற்றி பேசுகிறாரு, அது இதுன்னு பேசுகிறாரு. பழத்தை பற்றி பேசும்போது சந்தோஷப்பட்டீங்களே, அதுக்கு பிறகு கிளைக்கு போனார். From, when he was preaching about the fruit, you were so happy, oh grace, oh wonderful. But after that he went to the branch. ரொம்ப பேர் பிரான்ச்சில் ஒன்றுமே சாப்பிட முடியாதுல்ல, அதனால ரொம்ப என்னமோ மாதிரி இருக்குது நமக்கு கேட்க. அப்புறம் பார்த்தா அதோடைய மரத்துக்கு போனார். From the branch you don't get anything, and then they say what he's talking. They were confused. From there he went to the stem. இப்போ பார்த்தா ரூட்டுக்கு போறாரு. And now he goes to the root. ரூட்டுக்கு போறாரு, ஹார்ட்டுக்கு போறாரு, ஹார்ட் ஹீலிங்ன்றாரு. ஒண்ணுமே புரியலடா. He went to the root and then to the heart, and he's talking a lot of things I'm not understanding. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தனோட ஹார்ட் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா செம்மையான ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டுபிடிச்சு ஹார்ட்டை கொடுத்தாதான் நீங்க தப்பிப்பீங்க. If there is a problem in your heart, you must go to a best cardiologist and give your heart, then only you can live. கையை தட்டு, நம்ம கையில பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. தைரியமா உங்க இருதயத்தை கொடுக்கலாம். So you must clap your hands well because God has given a best cardiologist. You can trust your heart, you trust and give your heart to him. இங்கிட்ட ஜெஸ்வடியான், அங்கிட்ட லவி, இங்கிட்ட அம்மா, இங்கிட்ட அப்பா, இங்கிட்டு யார் நம்ம மார்க் வைஃபு, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பேன், நல்லா இருவீங்க நிச்சயமாக. Jesu, Lavi, Amma, Appa, and Mark, and sister all around. If you give yourself to them, I tell you, you'll be well. இவ்வளவு ஒருமைப்பாட்டில் செயல்படுற குடும்பத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இதெல்லாம் பார்த்து வியந்து போய் தான் இவர் கூட இருக்கிறேன், ஆச்சரியப்படுறேன். You cannot see such a family, such a union, such a united family working together. Because I see all those things in them, I connect with them, I stay with them. ஜெஸ்ஸோடியான் வந்து அவருடைய ஆவிக்குரிய தகப்பன்களோட தன் இருதயத்தை மென் பண்ணுற காரியங்கள், பிறகு தன்னோட ஒய்ஃபோடு சேர்ந்துக்கிட்ட தன் இருதயத்தை இன்னும் சரிப்படுத்துகிற விஷயங்கள், தன் ஒய்ஃபோடு சேர்ந்து உறவுகளை சரிப்படுத்துறது, தன் பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணுற இந்த விஷயம் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. இங்கே தான் எல்லாமே இருக்குன்னு நான் பார்க்குறேன். So the way he honors his spiritual fathers, the way he molds his heart to honor them, the way he lives with his wife and does things, everything amazes me. சீஷர்கள் கண்டுபிடிச்சாங்க, disciples found out. இந்த ஆள் பேசுறது விளங்குதோ விளங்கலையோ, ரத்தத்தை குடின்றாரு, மாம்சத்தை புசின்றாரு. He's telling to drink the blood, eat the flesh, whether we understand him or not. ஒன்னாவது, இந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். First thing, we know who he is. ரெண்டாவது, secondly, இந்த ஆளுகிட்ட இருந்து வர்றது நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை. We know the words which comes out from this man are words of eternal life. பரலோக சாட்சியாக இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்களா? நம்புவீங்க, கண்டிப்பா நம்புவீங்க. ஏன்னா பரலோக சாட்சியா சொல்றேன், ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். இந்த மனுஷனோட சேர்ந்தீங்கன்னா, ரியலியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா, இவரோட மெசேஜ் சரி. இப்போ 2 பேர் வந்து சாட்சி சொன்னாங்க, 2 பாஸ்டர்ஸுங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. As heaven is my witness, let me tell you, as the Holy Spirit is telling me to tell you, if you connect with him, if you stay with him, you will never miss, as both the pastors who shared testimony. அதனால தயவு செய்து நித்தமும் அவர் பந்தியில அப்பம் புசியுங்கள்.
So I humbly ask you, forever sit with him on his table and eat food. இன்னும் கொஞ்சம் பேசிட்டா புரியுதா இல்லையா? புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் மோவிபோஷேத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம். 2 Samuel 19. அன்பான சகோதரர்களுக்கு, ஏற்கனவே பாஸ்டர் ஜெசுவோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு, people those who are already in connection with Jesu, ஒருவேளை உங்கள் மனசில் ஏதோ தடுமாற்றம் இருக்குமானா, maybe if you have some thoughts or some hindrances or something in your heart, மறுபடியும் ஜெசுடியானோட அவங்க ஒய்ஃபோட கனெக்ட் பண்ணுங்க. உலகத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிடல, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதீங்க. I'm not inviting everyone in the world, but I'm telling for few those who are connected, whatever God has united, please do not separate it. ஆமென். Amen. ஆமென். ரொம்ப பேர் சொல்லுவான், ஜோஷுவா கூட ஆண்டவர் நின்றாரு, ஜோஷுவா கூட ஆண்டவர். Many will tell, God stood with Joshua. நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Because God said, the book of law should not depart from your mouth. நான் உன் கூட நிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. God said, I will be with you. அதனால தான் ஜோஷுவா ஜெயிச்சான் அப்படி சொல்லுவோம். That is why Joshua won the battles. அந்த 1வது அதிகாரம் கடைசி 2-3 வசனத்தை பாருங்க. But if you see Joshua 1 verse 1 and 2, இல்ல கடைசி 2 வசனங்களா, the last 2 verses, மக்கள் ஜோஷுவாட்ட வந்து சொல்லுவாங்க, people came and told to Joshua, மோசேயோடு தேவன் இருந்தது போல உங்களோட இருப்பாராக. People came and told, as God was with Moses, so shall God be with you. மோசேக்கு செவி கொடுத்தது போல நாங்க உங்களுக்கு செவி கொடுப்போம் இனிமேல். As we heard and obeyed Moses' words, we will also obey you. எங்க டீம்ல எவனாவது உங்களுக்கு செவி கொடுக்கல கல்லால் அடிச்சு கொண்டே போட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. What they said was, if anyone among us, if they did not hear you, we will stone them and kill them. அந்த மாதிரி ஒருமைப்பாடு தான் தேசத்தை பிடிச்சது சொல்றேன், கைப்பற்றினது சொல்றேன். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க கடவுள் ஒரு வாக்கு கொடுத்தாரு, உங்களுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு, என்ன செஞ்சுவிட்டோம்? கடவுள் உங்களோட இருப்பேன்னு சொன்னாரு, உங்க கூடயும் தான் இருக்காரு, என் கூடயும் தான் இருப்பாரு, என்ன செஞ்சிட்டோம்? கனெக்ஷன் மேட்டர்ஸ். God is also with you. God is with you, but what have we done? So God said, I will be with you. But the major part is people were, they went in union with Joshua, and that is the reason they won battles. பேதுரு எழுச்சி நின்றா பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. People will say, Peter stood up and he preached, 3000 got saved. பேதுரு எழுச்சி நிற்கும் போது 11 பேர் நின்றா. என்ன நினைக்குது? 11 பேர் நின்றாங்க ஐயா, 11 பேர் பக்கத்தில் நின்றாங்க. அது வந்து பேதுரோட பிரசங்கம் இல்லை, 12 பேருடைய ஒருமைப்பாட்டு மூலமாக வந்த ரட்சிப்பு. தேவராஜ்யம் ஒருமைப்பாட்டில் செயல்படுகிறது. It was not only Peter's message that saved 3000. When Peter stood up, all the 11 stood with him, and that union, when they stood together, there was salvation. பேதுரு யோவானை சேர்ந்து தான் எழுப்பினார்கள். Peter and John, they both together raised the lane. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சு தான் நம்மளை எல்லாரையும் வாழ வைக்கிறார்கள். Father, Son, Holy Spirit together they help us to live. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 2 Samuel verse 19. வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிக்க இன்னும் 2 காரியங்கள் சொல்றேன். என்ன நடந்துச்சு என்றால், what happened? மோவிபோஷேத்து அவங்க அப்பாவுடைய பந்தியில், அதாவது தாவீதை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவன் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். So now Mephibosheth accepted David as his father, and now he's sitting with him on the table and he's eating food. உங்களுக்கு தெரியுமா, லோதேபார்ல அவன் சாப்பிடும் பொழுது எல்லாரும் அவனை ஊனம் சொன்னாங்க, சப்பானி சொல்றீங்க. In Lodebar, when he was living there, everybody called him lame. ஆனா தகப்பனுடைய பந்தியில சாப்பிடும் பொழுது, but when he was sitting on the table of his father, அவன் மேஜை கீழ காலை விடும் பொழுது, even though when he left put his legs under the table, அந்த மேஜைக்கு மேல இருக்கிற துணி அவனை மூடும் பொழுது, the cloth which was put on the table covered him. தகப்பனுடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது, when he was sitting with the father and having food, அவன் வந்து சப்பானின்றதை அவனும் மறந்துட்டான், மற்றவங்களும் மறந்துட்டாங்க. அவன் இனிமேல் சப்பானி இல்லை, அவனோட பிள்ளைகள்ல ஒருவர். நீங்க தேவ மனுஷனோட இணைக்கப்படும் பொழுது உங்க சப்பானித்துவத்தை நீங்களும் மறந்துடுவீங்க. ஒரு அப்பா கூட இணைக்கப்படும் போது நீங்க சப்பானின்றதை நீங்களும் மறந்துடுவீங்க. உங்க அப்பனும் உங்களை சப்பானின்னு சொல்ல மாட்டான். When you sit there, when the cloth is covered, he himself forgot that he is a lame, and nobody saw him as lame because he is seated with his sons or with the other sons, and he is also one of the sons. So when you are rightly connected with the Father, whatever lameness you have in your life, that is completely covered, and you will forget that, and you will be addressed as a true son. இன்டர்வல் இப்போ டீ குடிச்சிட்டு வாங்க. இந்த பாதி படம் ஓடல. படம் பேரு மோவிபோஷேத்.
இருக்காதுங்க. The name of the film is Mephibosheth. இந்த பாதி படத்தை நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டுறேன். 15 நிமிஷத்தில் ஓட்டிடலாமா? கேன் யூ கிவ் மீ 15 மினிட்ஸ்? சரி, ஓகே. அப்படி தலையாட்டினவர்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு என்றால், சொந்த மகனாகிய தாவீதோட சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக தாவீதை கொல்ல வந்ததுனால தாவீது அவர் அரண்மனையை விட்டு தான் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு தன் போர் சேவர்களை கூட்டிக் கொண்டு ஜனங்களை விட்டுட்டு ஓடுறாரு, வீட்டை விட்டு ஓடுறாரு. அந்த வீட்டை யார் தெரியுமா கேப்சர் பண்ணா? அப்சலோம் கேப்சர் பண்ணிட்டான் அவனோட அரண்மனையை. இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி பார்த்தீங்க தானே, ஏறி குதிச்சு விட்டாங்கயா, அதிபர் மாளிகையில் பூந்துட்டானுங்க. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாம் அமர்ந்திருந்து பாஞ்சிட்டானுங்களே, எல்லாத்தையும் தாண்டி பாஞ்சிட்டானுங்களே. ஒற்றுமையா இருந்தா எங்க வேணுமா பாயலான்னு சொல்றேன். You know, if you stay together, you can get into any place. So the Bible says in 19, you know, when David's own son Absalom went against his own father, now David ran with his family out, and they were not. And Absalom took hold of the palace, and he's there. இவர் ராஜா காட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். Now the king David is suffering in the forest, in the wilderness. ராஜா வந்து மோவிபோஷேத்துக்கு வேலைக்காரனா இருக்கிறதுக்கு சீபாவை கொடுக்குறார். சீபா, நீ நல்லா இருப்ப, உனக்கு சொத்து கொடுக்குறேன், ஆனா நீ உன்னோட வேலை என்ன தெரியுமா? மோவிபோஷேத்தை நல்லா பார்த்துக்கணும். So now David said, Ziba, I'm going to give you every blessing, I'm going to honor you, but your duty is to take care of Mephibosheth. ஆனா ராஜா காட்டுக்கு போன பிறகு, but after David left the house and went to the forest, ரொம்ப நாளா ராஜா வரல. For a long time David didn't return. இப்போ மோவிபோஷேத் ஜீபா, யாரோட மோவிபோஷேத் வேலைக்காரன் ஜீபா ராஜாவை பார்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறான். Now this Mephibosheth caretaker Ziba goes to David to meet him. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறோம். He took food and he left to meet him. அந்த நேரத்துல மோவிபோஷேத் கால் இல்லன்னா கூட நானும் உன் கூட வரேன், நான் தாவீதை பார்க்கணும்னு கேக்குறான். Even though Mephibosheth was lame, he didn't have both the legs, he's telling, I will also come with you, I want to see David. அப்ப இவன் சொல்றான், நீ வராதன்னு வீட்டுல இரு, நான் போயிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் என்னமா போய் சொன்னா, ராஜா கிட்ட சொல்றான், ராஜா நீங்க இல்லாத நேரத்துல நாட்டையே அவன் கீழே கொண்டு வரதுக்கு மோவிபோஷேத் பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு பொல்லாததை சொல்லி விட்டுட்டான். So the Ziba didn't accept Mephibosheth. He went alone and he said one thing to David, saying that when you are not present, now Mephibosheth is somehow planning to capture or to take hold of the entire nation. இஸ்ரவேல், இவன் ஜோனத்தனோட சன் தானே, இஸ்ரவேலுக்கு முழுசு நான் ராஜாவாக போறேன்னு அவன் அங்க கங்கணம் கட்டிக்கிட்டு அரண்மனையிலே இருக்கிற ராஜா அப்படின்னு பொல்லாததை சொல்லி விட்டான் தாவீது கிட்ட. He went and said the evil thing which Mephibosheth did not share, saying that Mephibosheth is desiring to be a king because as he is the son of Jonathan to reign, to rule the nation. Do you know தாவீது என்ன சொன்னார் தெரியுமா அந்த நேரத்துல? Do you know what David said? ஜீபா கிட்ட. Do you know what David said to Ziba? மோவிபோஷேத்துக்கு நான் கொடுத்த நிலம் சொத்து எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, இனிமேல் நீ எடுத்துக்க அப்படி சொல்லிட்டான். David said the lands, the houses, whatever I gave to Mephibosheth, you take it. அப்படி சொல்லிட்டார். David said that. இப்ப ராஜா யுத்தத்துல தன்னோட மகன் கொலை செய்யப்பட்ட பிறகு, அப்சலோம் கொலை செய்யப்பட்ட பிறகு, now after Absalom got killed in the war, இப்ப திரும்பி வராரு. now David came back. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றேன் நான். You know, we'll see what happened. 24வது வசனம், verse 24. 23ல இருந்து வாசிக்கிறேன். ராஜா சீமேயை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மோவிபோஷேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்த, ராஜா வீட்டுக்கு வராரு அரண்மனைக்கு, அந்த நேரத்துல மோவிபோஷேத்து எதிர்கொண்டு போகிறான். தாவீதை வரவேற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு கிட்ட போகிறான். So now when David was coming, Mephibosheth with a heart full of desire, he is willingly going to meet David. ஆனா 24வது வசனம் முக்கியமான ஒரு காரியம் சொல்லுது. But 24th verse, you know, it says a very important thing. ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. The Bible says in verse 24, Mephibosheth, Saul's grandson, also went down to meet the king. He had not taken care of his feet or trimmed his mustache or washed his clothes from the day the king left until the day he returned safely. உண்மையான ஒரு ஆவிக்குரிய மகன், a true spiritual son.
முதலாவது அவன் லோதேபாரை விட்டு வெளியே வர வேண்டும். அவனுக்குள்ள ரிபெலியன் அவன் ஜெயிக்க வேண்டும், வறட்சியை மேற்கொள்ள வேண்டும். A true loyal son must always come out of Lodebar. He must fight with the drought. He must fight with the dryness he is going through and come out of that. தேவ மனுஷனோடு ஃபாதர்ஸ் ஹவுஸோடு அவன் ஒரு சேவனாக உள்ளுக்கு வரக்கூடாது, அல்லது அவன் ஒரு செத்த நாயை போல உள்ளுக்கு இருக்கக்கூடாது. அவன் மகனாக அவன் கனெக்ட் பண்ண வேண்டும், உடன்படிக்கையின் உறவுல வர வேண்டும். Secondly, you should not come to father's house. You should not get connected with the man of God as a servant or just for work. You must come inside and get connected as a true son. மூன்றாவது அவன் நித்தமும் தகப்பனுடைய பந்தியில பங்கெடுக்க வேண்டும். Thirdly, forever he must sit with the father and have food at his table. உங்க தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் என்ன பேசுறாரோ அதெல்லாம் உங்க லைஃப்ல முதலாவது பலன் தர வேண்டும். Whatever God speaks to you through your man of God. நாலாவது தாவீது என்னைக்கு வீட்டை விட்டு வெளியாகணும், அன்னையிலிருந்து இவன் காலு தான் முடம், ஆனால் இவனும் தாவீதோட வீட்டை விட்டு வெளியாயிட்டான். மனசில் வீட்டை விட்டு வெளியானதுனால அன்னையிலேருந்து தாடியை சவரம் பண்ணல, ஷூவை மாற்றலை, உடுப்பை துவைக்கலை, கழுவுல, உடுப்பை வாஷ் பண்ணல. தாவீது என்னென்ன பெயினில் கடந்து போவானோ அவன் இவ்வளோ தூரமாக இருந்துட்டு அதே பெயினில் பங்கெடுக்கிறான். ஒரு ஆவிக்குரிய மகன் தகப்பனுடைய பெயினில் வேதனையில் கை விட்டுட்டு போக மாட்டான், அந்த பெயினில் பங்கெடுப்பான். அப்படிப்பட்ட மகனாக மகளாக தேவ ஊழியரோடு இருங்க. When David left the palace, Mephibosheth here, even though he was lame, even though he did not go with David, but whatever pain David went through, Mephibosheth being afar, he also went through the same pain. He didn't clean himself, he didn't wash his clothes, he didn't shave himself. He went through the pain same like David. A loyal son identify himself in father's pain. தகப்பனுடைய காயங்கள். எத்தனை பேர் உண்மையான அப்பாங்கள் உங்களுக்கு சில பேர் இருக்காங்க, பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ். எப்போ தெரியுங்களா உண்மையான மகனாக இருப்பீங்க? உங்கள் அப்பாவுடைய பெயினை, வேதனையை உங்களுக்கு உணர்ந்து அதே வேதனையை நீங்கள் சுமப்பீங்க பாருங்கள். அப்போ தாண்டா அப்பா உன்னை பெற்றதுக்கே அர்த்தம் இருக்குது, உன் தாய் உன்னை பெற்றதுக்கு அர்த்தம் இருக்குது. எப்போ நீங்கள் தேவ மனுஷனுடைய மெசேஜில் களி கூர்ந்தது, அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்தது, எல்லாத்தையும் பார்க்கலாம் அவருடைய பெயினில் பங்கெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான லாயலான சன்னாம வரும். A true loyal son will always take part in the pain of the parent. So when you know hearing messages, hearing the blessings, seeing the blessings, that is good. But when you take part in the pain the father goes through. தீமோத்தி சீக்கிரமா என்னிடத்துல வர ஜாக்கிரதைப்படு. Timothy, come fast. இந்த தேமா பிரம்மச்சிந்தின் மேல் ஆசைப்பட்டு என்னை விட்டு போயிட்டான், என்னுடைய பிரச்சனை என் கூட நிற்காம போயிட்டான். லூக்கா மாத்திரம்தான் என் கூட இருக்கான், நீ என் கூட வா, என்னோட பெயினில் பங்கெடுன்னு தீமோத்திய பவுல் கூப்பிடுகிறார். Paul, he says that Thema, he has left me, he has seen worldly pleasures and he has left me, but Luke is now with me. I want you to come and take part in the pain I go through. எல்லாரும் சொல்லுங்க, பாஸ்டர் ஜெசுடியான். Open your mouths and say, Pastor Jesudian. சொல்லுங்க, மனுஷன். சொல்லுங்க, மனுஷன். Man, Jesudian is a man. சொல்லுங்க, லவீனா. Lavina, மனுஷி. is a woman. அவங்க பிள்ளைங்க, the children, மனுஷர்கள். கீழே விழுந்தா வலிக்கும், தப்பாக பேசுனா உடஞ்சி போவாங்க, வளர்ந்தா எல்லாமே நடக்கும், அழுவாங்க. They will also cry, they will also go through pain. அந்த மாதிரி எப்போ பெயினை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எப்படி மோசியோட கை கீழே இறங்கின போது அதை கண்டுபிடிச்சி மோசியோட கதம் கீழே இறங்கினதுனால தான் நீங்களாம் தோற்று போனீங்கன்னு போயிட்டு இந்த பகிட்டு பேசாமல் எந்த பலவீனத்தில் கூட நின்று தாங்கினார்களோ கர்த்தர் யெகோவா நீசின்னு வெளிப்பட்டார். அந்த முழு யுத்தத்துக்கும் ஜெயத்தை கொடுத்தார். நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரருடைய பெயின் நேரத்தில் ஓடிடக்கூடாது, அவர் கூட நிற்கணும். எந்த பெயினாக இருந்தாலும் சரி அவர் கூட நிற்கணும். ஆவியில் நீங்கள் சில பேர் கூட நிற்கணும், போய் வீட்டுக்குள்ளே போய் பூந்துடாதீங்க. மாம்சத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில் உன்னோட இருக்கிற. Even though you are away in flesh, but by the Spirit, so you must always take part in the pain they go through. பவுல் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எனக்கு ஆறுதல் செய்தார். எனக்கு உள்ளே பயங்களும் வெளியில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. பவுல் யார்கிட்ட சொல்கிறாரு? தீத்துக்கிட்ட சொல்கிறாரு, தீத்தை பற்றி சொல்கிறாரு, எனக்கு நிறைய பயங்கள் இருக்குது. Paul was telling, I have a lot of fear in me. நிறைய பயங்கள் இருக்குது உள்ளுக்கு, வெளியில் நிறைய போராட்டம் இருக்குது. There are a lot of troubles what I'm going through. ஆனால்
தீத்து வந்ததுனால கடவுள் எனக்கு ஆறுதல் செய்தார். But because of Titus, God comforted me கர்த்தர் through Titus. லாயல் சன்களை பயன்படுத்தி அவங்க தகப்பன்களை ஆறுதல் படுத்துவார். God will use loyal sons and comfort their father. கடைசியா 2 காரியம் சொல்றேன். Finally, let me share 2 things. இன்னொரு விஷயம் பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன், நீ ராஜா கேட்குறாரு 25 வசனத்தில், நீ ஏன் என் கூட வராமல் போயிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மெபிபோசேத் சொல்கிறான், ஜீபா வந்து என்னை ஏமாத்திட்டான். Now the king asked, why didn't you go with me, Mephibosheth? Now Mephibosheth said, Ziba has cheated me. அப்பொழுது ராஜாவாகிய ஆண்டவன் முன்பாக என் தகப்பனுடைய 28 வசனம் சொல்றாரு, நீ வந்து என்ன அவர் சொன்னது நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நீங்க வந்து என் பார்வைக்கு இன்னும் தேவதூதனை போல இருக்கீங்க அப்படின்னு சொன்ன போது ராஜா என்னமா சொன்னா, நீங்க வாயை மூடிடுன்னு சொல்லிட்டோம், நீ உன் கதை எங்க சொல்லாதுன்னு சொல்லிட்டு வாயை மூடிடுன்னு சொல்லிட்டோம். When Mephibosheth said, he said, I know the story, you please keep your mouth shut. உங்களுக்கு தெரியுமா, லாயலான பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள், மகன்கள் தவறான ஜட்ஜ்மெண்ட்லேயும் தங்கி இருப்பார்கள். தவறாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணப்படுவீர்கள், தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுவீர்கள். உங்களை ஆவிக்குரிய தகப்பனால விளங்காமல் உங்களை பேசிவிடுவாங்க எல்லாத்தையும் முன்னு கூட. நான் ஜெசுடியன் கூட கிட்ட போகும்போது சில நேரத்தில் அவருக்கு விளங்காமல் என்று சொன்ன விஷயங்கள், விளங்காமல் காரியங்களை சொன்ன விஷயங்களாக இருக்குது. நான் ஒருபோது அவர்கிட்ட போய் விளக்கி சொல்ல முயற்சி பண்ணதில்லை, முயற்சிலாம் பண்ணதில்லை. அந்த விளங்காமல் சொல்கிறதுலேயும் விளங்கிக்கிட்டு நம்ம வாழணும். அப்போ தான் உண்மையான மகனாக இருக்க முடியும். சொல்ல முடியும். True loyal fathers, sometimes they may not understand the true fact and they may speak or they may scold, but it is not for sons to prove their sonship. It is, if whatever they say you accept it, that is the true loyal son. Sons stays when you are disciplined. நீங்கள் தவறாக டிசிப்ளின் பண்ண போதும் சரி, சரியாக டிசிப்ளின் பண்ண போதும் சரி, கண்டிக்கப்படும் போதும் சரி, திருத்தப்படும் போதும் சரி, தவறாக உங்கள் மேலே குற்றச்சாட்டும் போதும் சரி, தேவ மனுஷன் அப்பவும் நிற்கிறவன் பேர் தான் மகன். When you're rightly disciplined or when you're sometimes accused or scolded or whatever, but a true loyal son will stay true forever. ஒருத்தன் தாடியே சவரம் பண்ணாமல் ஒன்றுமே குளிக்காமல் இவ்வளோ உண்மையாக இருக்கிறவன் கதை சொல்கிறான். அதை கூட நம்பாதபடிக்கு தாவீது இருந்தபோது, நீர் என் பார்வைக்கு தேவதூதனை போல இருக்குன்னு சொன்னானே, அவன் தான் நம்ம அவன். உன் மேலே உள்ள மதிப்பை நான் மாற்றவே மாட்டேன், நீ எனக்கு எப்போதுமே தேவதூதன் தான். ஆமென் சொல்லுங்க. Mephibosheth has not cleaned himself, he is taking part in the pain, but David did not understand that. But even though he knows that David did not understand him, he said, for me you look like an angel of God. ஆமென். கடைசியாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, அவர் கடைசியாக சொல்லிட்டார். கடைசியா சொல்லுங்க. Finally தாவீது சொல்றாரு, David said, என்னம்மா சொன்னாரு? know what he said? சரி பரவாயில்ல, நான் உன்னோட சொத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டேன், ஜீபாட்ட கொடுத்துட்டேன், இப்போ போய் பங்கிட்டு கொள்ளுங்க மறுபடியும். சரி நீ எடுத்துக்கன்னா எடுத்துக்க அப்படின்னு சொன்னபோது ஜீபா என்னம்மா சொல்கிறான், எனக்கு சொத்தா முக்கியம், நீ திரும்பி வந்தது தானே முக்கியன்றான். சரி, இன்றைக்கி சொந்த பயாலஜிக்கல் பிள்ளைங்க கூட நீ சாவு, எனக்கு சொத்து தான் முக்கியம்னு சொல்கிறானுங்க. உங்ககிட்டேருந்து என்ன வருதோ அதான் முக்கியம்னு சொல்கிறானுங்க, நீ முக்கியம்னு சொல்கிறானுங்க. ஆனால் இவனை பார்த்தீங்களா, என் ராஜா திரும்பி வர்றது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், அதனால் எனக்கு சொத்து வேணான்னு சொல்லிட்டானுங்க. Now Mephibosheth looked, he said to the king, for me the properties or the land is not important. For me, you have arrived safely and that is enough. எல்லா ட்ரெஷரை பார்க்கலாம், எல்லா இன்ஹெரிட்டன்ஸை பார்க்கலாம், நமக்கு கர்த்தர் கொடுத்த தேவ மனுஷன் ரொம்ப பெரிய பொக்கிஷமாக நீங்கள் நானும் மதிக்கணும். அவன் தான் உண்மையான. Then every blessing, then every treasures what we have received, we must always honor the man of God whom the Lord has given us. உண்மையாக சொல்கிறேன், நான் பாஸ்டர் ஜெசுடியான்ட்டு எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. I never expect anything from Pastor Jesudian. நான் அவர்கிட்ட போனால் நான் நல்லா ஆவேனா, இன்னும் நல்லா ஆவேனா, ஆமாம் நல்லா ஆகிட்டு இருக்கேன், சரியாயிட்டு இருக்கேன். Oh, if I go to him, will I become more good? Yes, I am becoming right. நிறைய ஆழமான பிரச்சனைகள் திருத்தப்பட்டுக்கிட்டு வரேன். Lot of deeper things are being corrected. எனக்கு அவர் தான் பொக்கிஷம். For me, Pastor Jesu is a treasure. Sister Lavina பொக்கிஷம். Sister Lavina is a treasure. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் அவரை உண்மையான மகனாக
அவரை பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. So இந்த 15 வருஷம் தாண்ட போகிறாரு. he's going to cross his 15th year. இந்த பொக்கிஷம் உங்கள் கையில் இப்போ இருக்குது. This treasure is in the hands, is in your hands. ஆமென். நீங்கள் ஃபாதர்ஸ் ஹவுஸில் கடவுளால் கொண்டு வரப்பட்டவங்க. God has brought you to this father's house. ரொம்ப பேர் நான் சொன்னதை விட இன்னும் அதிகமாக அவருக்கு உண்மையாக இருந்திருக்கீங்க. Than what I said, many of you are so faithful and true to him. இந்த ஒருமைப்பாடை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். God is going to use this union, this unity. இஸ்ரவேலர்கள் கர்த்தர் பக்கத்தில் இல்லாத போதே, இயேசு பக்கத்தில் இல்லாத போதே இவ்வளவு பெரிதான உலகத்தை சந்திச்சிருப்போம் என்றால், ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கு, இஸ்ரவேலர்கள் மீட்கப்படாமலே ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டிருப்பார் என்றால், இஸ்ரவேலர்கள் இயேசு கூட நின்றிருந்தா இன்னாரும் இந்த உலகத்தை தலைக்கீழ மாற்றிருக்கலாம். இஸ்ரவேலர் மட்டும் இயேசு கூட நின்றிருந்தார்கள் என்றால், அவர்கள் கிடைச்ச மெசேஜை பிடிச்சிக்கிட்டு இயேசுவை சரியாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, ஐயோ இன்னாரும் உங்களுடைய புறக்கணிப்பு புறஜாதிகளோட ரட்சிப்பாக இருக்குமானால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னா, என்னை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரட்சிப்பாக இருந்திருக்கும். If Israelites would have accepted the words of Jesus and accepted Jesus, without accepting Jesus, how transformation has taken place in the world. If Israelites would have accepted Jesus, imagine right now how the world would have been. Amen. இப்ப கடவுள் உங்களை அந்த பந்திக்கு கொண்டு வந்திருக்கிறார். So now God has brought you to the table. அந்த மனுஷனுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். God has lavishly giving lot of things to him. பெயின் மூலமா போதிக்கிறார் அவருக்கு. God is teaching him many things. பெயின்ல போகும்போது போதிக்கிறார். Through pain, by the way, when he crosses through pain, God is teaching him. கவலையில போகும்போது போதிக்கிறார். When he goes through worry, God is teaching him. அவர் வானத்துக்கு ஏறும் பொழுது ஆவியில அனலாக போகும்போது அங்கேயும் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றார். When he's getting fired up in the spirit, he receives from God. இந்த பந்தியில பங்கெடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். So right now God is inviting you to take part in the table. மறுபடியும் மூணாவது அழைப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். Again, for the third time I'm giving you an invitation. கடந்த 2 முறை சொன்னதை அலட்சியம் பண்ண ஒரு சில பேர் இன்னைக்கு அவர் கூட இல்ல. For the past 2 times I shared, people those who just took it lightly, they are not with him now. இன்னைக்கு நான் சொன்னது விளங்கலன்னா பரிசுத்த ஆவியிட்ட போய் கேளுங்க. Today, if you didn't understand what I said, please ask the Holy Spirit. ஆவியானவர் இந்த தேவ மனுஷனோட, அவர்கிட்ட செய்யற காரியங்களோட, அவருக்கு வச்சிருக்கிற திட்டத்தோட நம்ம இணைப்பாராக. Holy Spirit, God will unite us to him. Whatever plans he has for his life, allow God to help us to be in connection with him. இவரோட உடன்படிக்கையின் உறவுக்குள்ள நாம வருவோம். Let us come together in a covenant relationship with him. கர்த்தர் உங்களை ஆட்கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. May God bless you and may God cover you. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யற காரியம் நிச்சயம் பயங்கரமா இருக்கும். Surely I know God will do terrible and awesome things through you. அவர் உபாகமம் 34:10 சொன்ன பிரகாரம், as the Bible says in Exodus 34:10. நினைக்கிறேன் எக்ஸோடஸ் என்ன? உபாகமமா? டியூட்ரானமியா? பூமியில எந்த ஜாதிகளிடத்துல செய்யாத பயங்கரமான காரியத்தை உன்னோடு நான் செய்வேன்னு உடன்படிக்கை பண்ணுகிறேன். Exodus 34:10. I will do things which I have not done among any of them, any people of this world. ஜெசு அந்த வார்த்தையில கடவுள் இன்னும் மாறல. God has not changed in that word. அந்த வார்த்தையில அவர் தொடர்ந்து நிற்கிறாரு. God is standing upon that word. அதற்காக தான் கடவுள் நிறைய பேர் சேர்த்துட்டு இருக்காரு. சரியா? And for that reason God is bringing lot of people into connection. அவர் செய்யற போற காரியம் பயங்கரமா இருக்கும். What God is going to do will be great. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு லேட்டா இருந்தாலும் உட்கார்ந்திருக்கீங்களா? தேங்க்ஸ். தாமதமானாலும் you are seated. Thank you so much. Amen. Amen. யோவான் ஸ்நானகன் மாதிரி, like John the Baptist, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றதுக்கு தான் இந்த மெசேஜ். This message was you might think why, but like John the Baptist, here comes the Lamb of God. So I'm just pointing. அதுக்குன்னு தவறா எழுதி போட்டு வெட்டி போட்டுறாதீங்கடா டேய். இதுவரை lamb of God சொல்லி விட்டானே. புரியாதவர்களுக்கு புரியாது, புரிஞ்சவர்களுக்கு புரியும். கடவுளுடைய மூவ் சொல்றேன். கடவுள் எங்க வர்க் பண்றார் ரொம்ப அப்படின்னு சொல்றேன். I'm not telling that he is the Lamb of God. I'm telling that I'm pointing to the move of God which the Lord is about to do. அன்றைய தினத்திலிருந்து
யோவானுடைய சீஷர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். இன்றைய தினத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய தினத்திலிருந்து உங்களோட தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருப்பதா. From that day forward, the Bible says the disciples of John started to follow Jesus. From today, let your start be new. அவர் ராஜ்யம் வருவதாக. Let his kingdom come. அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் Let his will be done as it is in